அனைவருக்கும் பகவத் மிஷன் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ இன்று இந்த ஆன்லைன் ஞான முகாம்ல 2ஆம் நாள். இப்போ உலக நலத்தொண்டர் மனோரன் ஐயா அவர்கள் 10 கட்டளைகள் அப்படிங்கிற தலைப்பில் இன்னைக்கு பேச போகிறாங்க. ஸோ ஐயா பேசுனதுக்கு அப்புறமேட்டுக்கு ஜீவமணி சார் வந்து நான் யார் அப்படிங்கிற தலைப்பில் பேச போகிறாங்க. ஸோ நம்ம கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி சில கலந்துரையாடல் வந்து இப்போ ஐயா பண்ணுவாங்க. நம்ம ஐயாவை வரவேற்று நம்ம வகுப்புக்குள்ள போகலாம். வணக்கம் ஐயா. வாழ்க. பிரகாஷ் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அனைவரும் இனிதே வாழ்க. அட்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு கொஞ்ச நேரம் நம்ம ஏதாவது பேசிகிட்டு இருக்கலாம். நீங்களே ஏதாவது பேசுங்களேன், உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் பேசுங்க. வணக்கம் சார், நான் நாராயணசாமி திருச்சியிலிருந்து பேசுகிறேன். சொல்லுங்க சார். வணக்கம். கொஞ்சம் ரெகுலராக வீடியோலாம் பார்த்துட்டு இருக்கேன், அப்பப்போ சரி சரி ஸ்பீச்சிங் கேட்டுட்டு இருக்கேன். நேற்று நான் சொன்ன வேற யாரோ பேசுறேன். அவங்க மைக் ஓப்பன் ஆயிடுச்சு. சொல்லுங்க. நேற்று நான் கேட்ட மாதிரி எதுக்காக வந்தீங்கன்னு கேட்டபோது நான் சொன்னேன் சுற்றி சுற்றி ஒரே பிள்ளையில் வந்து நிற்கிறோம்னு சொல்லி நான் மாதிரி கேட்டிருந்தேன். எனக்கு ஒரு டவுட் இப்போ அப்படின்னா, தாட்ஸு அண்டு திங்கிங், இதை பற்றி நிறையா அதை பற்றி ஒரு 10 தடவையா தொடர்ந்து அந்த வார்த்தை நான் கேட்டுகிட்டே இருந்தேன். ஆடியோ போட்டு சரி, ஒரு தாட்டு ஒன்று வருது மனசுக்குள்ள, அதுக்கு அந்த தாட்டு சம்மந்தமா நாமளா ஒன்று திங்க் பண்ணுறோம். இப்போ மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துருச்சு, அந்த எண்ணம் வந்து ஒரு பழைய ட்ராமாவாக இருக்கலாம், ஒரு 20-50 வருஷமா வந்து மனசுக்குள்ள பதிவு எதிர்பார்ப்புகள், ஏமாற்றங்கள் அதெல்லாம் சேர்ந்து அந்த தாட் வந்து அந்த நேரத்தில் வருது. அப்போ வந்து ஒரு திங்கிங் வருது, அதெல்லாம் ரைட்டா தப்பா அப்படின்னு ஒரு கால்குலேஷன், அதெல்லாம் விட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இப்போ புரிஞ்சிக்க முடியுது. பட் அதை இன்னும் ப்ராக்டிக்கலாக எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுல எனக்கு டவுட் இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ அந்த தாட்டு வருது, அது வேண்டாம் நான் நினைக்கும் போது நேற்று நீங்கள் பேசினது, அந்த வீடியோ கேட்டது, அதோட திங்கிங் எனக்கு வருது. ஸோ இதில் இப்படி சொல்லியிருக்காங்க, நான் அதை பயன்படுத்தணும், அதை முறைப்படுத்தணும் அப்படின்னு அதை திருப்பி செக் பண்ணும்போது அதுவும் ஒரு திங்கிங் தானே. ஸோ எப்பவுமே ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கிறதுனால என்ன பண்ணினா அந்த தாட்லேருந்து வெளியில் வர முடியும், என்ன பண்ணிட்டா ரெண்டும் மறைஞ்சு நார்மலாக இருக்க முடியும் அப்படிங்கிற பற்றி கொஞ்சம் விளக்குறேன். அது என்ன பண்ணலாம், அது வர முடியும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பவுமே சொல்லக்கூடியதுன்னா, நாங்கள் ஒன்றுமே பண்ண வேணாங்க. அங்கே இது பண்ணணும், சரி பண்ணணும், இப்படி இருக்கணும், இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கணும், இந்த மாதிரி நிலையில் இருக்கணும் அப்படின்னு செய்யக்கூடிய ஒரு முயற்சியே அதனுடைய நார்மல் நிலையிலேருந்து அது போயிருங்க. அதனுடைய இயல்பான நிலையிலிருந்து விலகி விடுகின்றது. ஆக அந்த இடத்துல நம்ம ஒன்றுமே செய்ய தேவையில்லை. இப்போ புறத்துக்கு வேணும் அப்படின்னா நம்ம வந்து திங்க் பண்ணணும். இப்போ இந்த என்ன வருது, இது வேண்டாமல் இருக்கிறதுக்கு திங்க் பண்ணி பண்ண முடியுமானா அது முடியாதுங்க. மனதை பொறுத்தவரை திங்க் பண்ணி எதுவும் பண்ண முடியாது. புறத்தில் இருக்கிற செயலுக்கு தான் நம்ம பண்ண முடியுமே தவிர, அகத்தை பொறுத்தவரை அங்கே நமக்கு எந்த வேலையுமே வந்து கிடையாது. அதை சரி பண்ணலாம்னு செய்தோம்னா அந்த முயற்சியே அங்கே மேலும் சிக்கலாகிருங்க. மனதை கொண்டு தான் எல்லா வேலையும் செய்கிறோம், ஆனால் மனதை கொண்டு மனதையே சரி செய்யக்கூடிய வேலையில் ஈடுபடக்கூடாதுங்க. அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. அப்போ வந்து தாட்டை வந்து திங்கிங்காக மாற்றாமல் இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணோம், நம்ம ஒன்றுமே செய்ய தேவையில்லைங்க. ஏன்னா அதுவாகவே போயிடும், ஒன்றுமே கிடையாது. அதை பற்றி திங்கிங் வந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் தப்பு கிடையாது. வரக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது, திங்க் பண்ணால் கூட பரவாயில்லைங்க. அதாவது என்னன்னா, இப்போ ஒரு நெகட்டிவ் தாட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நெகட்டிவ் தாட்டு வருது, அந்த நெகட்டிவ் தாட்டு மனதில் வருது, வந்த உடனேயே அது ரொம்ப திரவ நிலையில் இருக்கக்கூடிய காரணத்தினால அது தன்னுடைய இயல்புப்படி அரை வினாடியிலே அது மறைந்து விடும். ஆனால் அந்த நினைத்ததனால கொஞ்ச நேரம் அந்த உடல்ல ஒரு மாற்றம் இருக்கும் பார்த்தீங்களா, அது ஒரு ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு ரசாயன மாற்றம் ஏற்படக்கூடியது கொஞ்சம் நேராகும். ஆனால் அதுவும் கூட மறைந்துடும்னு வச்சுக்கோங்க. அப்போ திங்க் பண்ணக்கூடாதுங்கும் போது, ஏன்னா அந்த ரசாயன மாற்றம் ஏற்படுறது,
அதை ஏற்படுறத கூட நம்ம விரும்பாமல் இருக்கணும்னா அது கூட பரவாயில்ல, வந்துட்டு போகுது. அந்த நம்மை அறியாமே அதை திங்க் பண்ணிட்டோம்னா கூட அதையும் கூட ஒரு தாட்டாக எடுத்துக்கலாம். ஏன்னா எதெல்லாம் நம்முடைய கட்டுப்பாட்டிலே கிடையாதோ அதெல்லாம் தாட்டு தாங்க. அப்போ நம்மை மீறி நம்ம திங்க் பண்ணிட்டா கூட சரி, நம்மை மீறி நடந்து விட்டது அவ்வளோதான் அப்படின்னு நினைச்சிட்டிங்கன்னா உடனே அது ரிலீஸ் ஆயிரும், சரியாக போயிருங்க. அப்போ நான் செயல்களை பொறுத்தவரை வரக்கூடிய உணர்வுகளை செயலுக்கு தேவை என்றால் பயன்படுத்தி கொள்ளலாம், தேவையில்லை என்றால் விட்டுவிடலாம். விட்டுவிடலாம்னா அங்கே ஒன்றுமே செய்ய தேவையில்லை என்று புரிந்து கொண்டாலே போதுமானது. அது தானாகவே உடனடியாக மறைந்து விடுங்க. இப்போ இரவு நேரத்தில் ஒருத்தர் ரோட்டில் போயிட்டு இருக்காருங்க. அது ஒரு காட்டு பகுதி. அவருக்கு எண்ணம் வருது. எப்போ எந்த மாதிரி எண்ணம் வருதுன்னு தெரியாது. அவருக்கு என்ன எண்ணம் வருதுன்னா, இந்த இடத்துல பாம்பு இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருதுங்க. அந்த எண்ணம்லாம் எப்படி வருது? எதற்காக வருகின்றது? இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்முடைய இயல்புக்கு ஏற்றாற் போல ஒரு பயம் ஏற்படுது. அது எதுக்கு வருது? நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதற்காக. அப்ப என்ன பண்ணணும்? டார்ச் லைட் வச்சுக்கணும், இல்லைன்னா செல்லில் டார்ச் வச்சுக்கணும், இல்லைன்னா குச்சி எடுத்து தட்டிக்கிட்டே போகணும். அப்போ பாம்பு இருந்ததுன்னா சத்தத்தை கேட்டு அது போயிடும். இல்லை என்றால் பாம்பை மிதித்து விடும், பாம்பு கடித்து விடும். அந்த ஒரு ஜாக்கிரதை உணர்வு ஏற்படுத்துவதற்காக தான் பயம் என்ற உணர்வு ஏற்பட்டது. அது நம்முடைய நன்மைக்கு தான் வந்தது. அதற்கு மாறாக நான்லாம் என்ன மாதிரி தைரியசாலி யாரும் இருக்க முடியாது, நான்லாம் எதுக்கும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு வேற ஒன்று நினச்சிக்கிட்டு நம்ம பாட்டுக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், வேற மாதிரி ஆயிரும். அப்போ அது வருவதே ஜாக்கிரதையாக இருக்கிறதுக்காக தான் வந்தது. ஆனால் சில சமயத்திலே தேவையில்லாமல் நம்முடைய அடிமனம் ஏன்னா என்ன மாதிரி எண்ணம் ஒன்றும் நமக்கு தெரியாதுங்க. ஆனால் எண்ணம் வந்த உடனே அந்த அடிமனம் அந்த உணர்வை கொடுத்துரும். ஒருத்தர் அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கிறாங்க. அப்பார்ட்மெண்ட்டில் 7வது மாடியில் இருக்கிறாங்க. இரவு நேரத்தில் ஒரு 2 மணிக்கு பாத்ரூம் போகணுங்கிறதுக்காக எழுந்துக்கிறாங்க. எழுந்தவொடனே அவங்களுக்கு ஒரு எண்ணம் வருது. என்ன வருதுன்னா, பாத்ரூமில் பாம்பு இருக்குமோங்கிற எண்ணம் வருது. எனக்கு ஏன் வந்தது, எப்படி, அதெல்லாம் கேட்க முடியாது. அது எப்படி வேணாலும் வரலாம். நம்ம காரணமே கேட்க முடியாது. எப்போ வேணாலும் எந்த எண்ணம் வேணாலும் வரலாம். ஆனால் இப்போது 7வது மாடியில் இருக்கிறவங்களுக்கு பாத்ரூமில் பாம்பு வருவதற்கு சான்ஸே கிடையாது. இப்போ ஒன்றுமே நீங்கள் செய்ய தேவையில்லை. ஏன் எனக்கு ஒரு இதாச்சோ, அந்த பயத்தில் எனக்கு பயமாக இருக்க இருக்குமோ, அதெல்லாம் அனாவசியமானது, தேவையில்லை. நீங்கள் ஒன்று விட்டுருங்க. அரை வினாடியில் அந்த உணர்வு மறைஞ்சு விடும், முடிஞ்சுது, அவ்வளோதான். அப்போ தேவைன்னா பயன்படுத்திக்கலாம், தேவையில்லைன்னா அங்கு நாம் ஒன்றுமே செய்ய தேவையில்லை என்று புரிந்து கொண்டாலே போதுமானது. அது அரை வினாடி தான், அரை வினாடின்னு மறைஞ்சு போயிடும். நமக்கு இது புரிதல் ஏற்படுறது பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப ஃப்ரீயாக அது ரிலீஸ் ஆகிறத, அது அது மறைந்து ஓடுறத நம்ம அதை ஃபீல் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருக்கலாம். நன்றி, நன்றிங்கய்யா. ஐயா, எனக்கு ஒரு கேள்வி இருக்குங்க. சொல்லுங்கம்மா. இப்போ நமக்கு எண்ணங்களும் உணர்வுகளும் தோன்றி மறையுதுங்க. ம் இப்போ அறிவளவுல இப்போ இது புரியுதுங்க ஐயா. இந்த இந்த சொல்ற கோட்பாடு புரியுதுங்க. இப்போ ம் கோவம் வருதுன்னு வச்சுக்கோங்க ஐயா. இப்போ அந்த ம் கோவமானது இப்போ நியாயமான இப்போ அந்த இடத்துல கோவத்தை நம்ம வெளிப்படுத்துறது தான் சரி. ம் ஏன்னா அந்த சிச்சுவேஷனுக்கு அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க ஐயா. இப்ப அத நம்ம ம் வெளிப்படுத்துறோம். இப்ப அந்த ம் கோவமாகறது நம்ம எப்படி அத ப்ராப்பரா அந்த கோவத்த சேனலைஸ் பண்ணணும்னு நம்ம திங்க் பண்ணி, அத நான் சேனலைஸ் பண்ணேன்னா, அது சரிதானங்க ஐயா என்னோட புரிதல். இல்ல சில கண்டிப்பா. சமயம் கோவம் இப்ப என்னால அத எனக்கு கத்தி முடிச்சக்கப்புறம் தான் நம்ம கோவப்பட்டுருக்க கூடாதுன்னு தோணுது இல்லைங்க ஐயா? ஆமாங்க. இப்ப அந்த மாரி தருணத்துல சரி இது நடந்து முடிஞ்சிருச்சு. இது இப்பயும் நம்ம அது ஒண்ணும் பண்ணறதுக்கு இல்ல. அப்படிங்கிற கில்ட்டுக்குள்ள போகாம, நம்ம அதிலிருந்து ம். அடுத்த வெளிப்புற வேலைகள் என்ன இருக்கோ, அத நோக்கி நம்ம போயிறணும். அதுதான் என்னோட புரிதலுங்கய்யா. இது சரிங்களா? அவ்வளோதான், அவ்வளோதான், அவ்வளோதாங்க. சரிதான்.
ஆனா சரிதான். இது நம்மளுக்கு வந்து இந்த இந்த மொமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? எனக்கு இப்ப எங்க கஷ்டம் இருக்குன்னாங்கய்யா, இப்ப இது புரிஞ்சு முன்னாடி இத வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேங்கய்யா. 2 1/2 வருஷத்துக்கு முன்னாடியே நான் ஐயாவோட புத்தகங்கள், உங்களோட அந்த வீடியோ இதெல்லாம் பார்த்து இந்த ஒரு ஒரு மேலோட்டமா ஒரு புரிதல் வந்து இத நான் அப்ளை பண்ண ட்ரை பண்ணுவேங்கய்யா. அப்ளை ம். பண்ணையில சில இப்போ ஒரு 10 இடத்துல கோவப்பட்ட இடத்துல நான் ஒரு 6 இடத்துல தான் கோவப்படுறேன்னா, எனக்கு அது ஒரு வெற்றியா தான் அமைஞ்சிருக்குங்க. வெற்றி. கண்டிப்பா, ஆனா, கண்டிப்பா. நான் என்ன திரும்பி யோசிப்பேன்னா, நான் அதைய பத்தி நெனச்சு ரொம்ப சந்தோஷப்பட மாட்டேனுங்க. அதான் அதைய பத்தி பரவால்ல 10 இடத்துல கோவம் வந்தது, இப்போ ஒரு 4, 5 இடத்துல நம்ம பண்றது இல்லைல்ல. அது நல்லது தானே. எதுக்கு நம்ம சிடுசிடுன்னு இருக்கிறோம்? அப்படின்னு யோசிக்காம, நமக்கு ஏன் மறுபடியுமே இந்த மித்த 5 இடத்துல வேற மாரி ஒரு சூழ்நிலையிலயோ, இல்ல அதே மாரி சூழ்நிலையிலயோ, ஏன் என்னால வந்து அதே மாதிரி இருக்க முடியல? ஏன் மறுபடியும் எனக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் வரும். உடனே நான் அதுக்குள்ள போயிறேனுங்கய்யா. அந்த எண்ணத்துக்குள்ள, அந்த ம். எண்ண சுழற்சியில போய் மாட்டிக்கிறேனுங்க. ம். இப்போ இந்த புரிதல் ஏற்பட்டக்கப்புறம் என்னால அத ஏன்னா இன்னைக்கு இப்ப நான் நேத்திக்கு இத தெரிஞ்சு இப்ப என்னோட டைம்க்கு நேத்து நைட்டு 12 மணி ஆயிருச்சுங்கய்யா. கிளாஸ் முடியல. நான் அதுக்கப்புறம் ம். காலையில யோசிச்சு பார்த்தேன். இன்னைக்கு நம்ம பொண்ணு நம்ம காலையில எந்திரிச்சதுலருந்து இப்ப மணி இப்ப எனக்கு 3:45 ஆயிருச்சுங்கய்யா மத்தியானம். நம்ம காலையில எந்திரிச்சதுலருந்து நம்ம பொண்ணு கூட, பையன் கூட, இல்ல வீட்டு குடும்ப சூழ்நிலையில என்ன நடந்தாலும் நம்ம வந்து அது எப்படி இதை வந்து நம்ம கன்டினியூஸா வந்து கான்ஷியஸா பண்ணணும் அப்படிங்கிறதை வந்து நான் முடிவெடுத்துட்டு நான் பண்ணிக்கிட்டே இருந்தேனுங்கய்யா. என் பொண்ணு பையனும் அடிச்சுட்டு காலையில சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு இது தெரியறதுக்கு முன்னாடிங்கய்யா இல்ல அப்ளை பண்றது ரொம்ப கான்ஷியஸா பண்ணணும்னு நினைச்சிட்டே இருந்தங்காட்டி நான் அதை ஒரு நிமிஷம் கவனிக்க ஆரம்பிச்சேனுங்க. சரி அவங்க பண்றாங்க. சரி நடந்துருச்சு. நம்ம கிட்ட வராங்க. இப்போ அவங்க பண்ணுனாங்கன்னு சொல்லி நான் கத்துறதுனால ஒண்ணும் ஆகப் போறது கிடையாது. ஏன்னா அது நடந்து முடிஞ்சிருச்சு. இப்ப நான் சொல்ல வேண்டியது நீங்க அன்பா இருங்கங்கிறது தான் சொல்லிக் குடுக்கறது தான் எனக்கு தோணுது. அதை நான் கத்தி சொல்லிக் குடுக்க வேண்டிய தேவை எனக்கு கிடையாது. அதை நான் பொறுமையா, நிதானமா, இதுதான் என் தேவை. இப்படி அன்பா நடந்துக்கோங்க 2 பேரும் ஒத்துமையா இருங்க அப்படிங்கறத சொல்லிட்டு, எனக்கு இப்ப என்னோட திங்கிங் எல்லாம் எதுல போயிருச்சுன்னாங்கய்யா, இது தாட் ஓகே போயிரட்டும், போயிரட்டும், போயிரட்டும். இத நம்ம செய்யணுமா இந்த வேலைகள? அப்ப நம்ம திங்கிங்க்கு இதைய பிரிச்சு பார்க்கறதிலேயே வந்து இந்த பேச்சே கம்மியான மாதிரி ஒரு உணர்வு இருக்குங்கய்யா. ம். அது பேச சரி. வேண்டி பேச்சே கம்மியாயி க இந்த மாரி கான்ஷியஸாவே தான் இதைய பிராக்டிஸ் பண்ணணும். பண்ண பண்ண அது தானா இப்ப மசில் மெமரின்றாங்க இல்லையா? அந்த மாதிரி இயல்பா இது இருக்குது. ஏன்னா இயல்பா இருந்தத இப்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு மறுபடியும் இயல்புக்கு போகையில இருக்கிற டிஸ்ரப்ஷன் தான் இதுங்களா ஐயா? திரும்ப நீங்க இந்த மாரி கூட இது கான்சியஸா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவசியம் இல்ல. ஏன்னா, அங்க கூட ஒரு போராட்டம் வந்துருதுல்ல. சரிதாங்க ஐயா. இயல்பா இருந்தா போதும். அதன் தெளிவா புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், கோபம் என்பது இயற்கையானது. செயல் என்பது செயற்கையானது. இயற்கைகிட்ட நம்ம போராட முடியாது. ஏன் வருது எதையுமே கேட்க முடியாது. ஆனால், அதை வைத்துக்கொண்டு செயல் வந்து சரியான முறையில செய்யணும். அப்ப கோபம் என்பது இயற்கையானது அப்படின்னு நாம ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்றால், செய்யக்கூடிய செயலிலே இப்போது ஒரு நிதானம் கிடைக்கும். அந்த நிதானம் கிடைத்தாலே வந்து போதுமானது. அவ்வளவுதான். நீங்க அது வரட்டும். சரிங்க ஐயா. ஒண்ணுமே நம்முடைய இயல்பு அதுவாக இருக்கின்றது என்றால், இயல்பை எதிர்த்து போராடவே முடியாது. அதான் நமக்கு இயல்புன்னு தெரியுது. அப்படிங்கிறப்போ அது போராடாம இருந்தோம்னா, இயல்பு தானாகவே மாற்றம் கிடைத்துவிடும். ஆனால், இயல்பிலே மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று எந்தவித ஒரு சிறு போராட முயற்சி கூட போராட்டம் தான். அப்ப நம்முடைய பிராண்டு, என்னுடைய பிராண்டு என்ன தெரியுங்களா? ஒண்ணுமே செய்ய வேணாங்க. இதுதான். எத்தனை கேள்வி கேட்டாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, நேத்து கூட இதுல ரொம்ப பேர் கேள்வி கேட்டாங்க. எல்லா கேள்விக்கும் ஒரே பதில் ஒரே என்னன்னா, உள்ளுக்குள்ளார நீங்க ஒண்ணுமே செய்யாம இருந்தா போதுங்க. நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும். ஆனால், நினைச்சதெல்லாம் நடக்குன்னு எதிர்பார்த்தோடு இருந்தீங்கன்னா, நடக்காது. அங்க புரியுதுங்க ஐயா. வேலையே கிடையாதுன்னு நம்ம வந்து முடித்துக் கொள்வது தான் சரியானது. அப்ப கோபம் எதற்காக வருகின்றது? நமக்கு எதிரே இருக்கக்கூடிய நபரை ஹேண்டில் பண்ணுவதற்காக கோபம் என்ற உணர்வு இயற்கையாக ஏற்பட்டது. அதை பயன்படுத்தி இவரை எப்படி ஹேண்டில் பண்ணணும் தான் கத்துக்கணுமே தவிர,
இந்த கோபத்தை ஹேண்டில் பண்ணுறது நம்மளுடைய வேலை கிடையாது. சரி கிடையாது. அந்த கோப உணர்வை ஹேண்டில் பண்ணணும் போனோம்னா அது முடியாத விஷயம். வர்றதே அவங்கள ஹேண்டில் பண்ணுறதுக்கு தானே. இப்போ ஒரு மெத்தடு வந்து கண்டுபிடிக்கணும். இது வந்து இது வந்து ஒரு கேள்விக்கு பதில் அப்படி ரெடிமேடாக ஆன்சர் வந்து கொடுக்க முடியாது. நம்முடைய அறிவை கொண்டு இந்த நபரை ஹேண்டில் பண்ணுறதுக்கு எப்படி அறிவை பயன்படுத்தணும் அப்படின்னு பண்ணணும்னா இங்கே நிதானம் வேண்டும். அப்போ கோபம் என்பது இயற்கையானது, அது அப்படித்தான் வரும், அதை மாற்றுவதற்கு முயற்சி செய்ய மாட்டேன் அப்படின்னு முடிவு செய்து புரிந்து கொண்டு விட்டோம் என்றால் அந்த நபரை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு டெக்னிக் இயற்கையாகவே நமக்கு தோன்றிவிடும். ஆனால் இதிலே தேங்கி விட்டோம் என்றால் டெக்னிக் கிடைக்காது. ஃப்ரீயா திரவ நிலையில அப்படி ஆறு போல ஓடிக்கிட்டு இருந்தா பளிச்சு பளிச்சுன்னு அடிக்கும். அப்புறம் நம்முடைய இது அப்படியே நம்முடைய முகம் பார்த்தாவே அவங்க வேற மாதிரி ஆயிடுவாங்க. அந்த மாதிரி அந்த நிதானத்தை பார்க்கும்போது இவர் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். குழந்தைங்களை பொறுத்தவரை அது மாதிரி செய்தாங்கன்னா, நான் கூட ஒரு வீடியோ கூட ஒரு மாதம் முன்ன பார்த்தேன். ஒரு குழந்தை ஒரு தப்பு செஞ்சுட்டான். உடனே என்ன பண்ணோம், போயிட்டு நேராக அப்படியே ஐ டு ஐ பார்க்கணும். ஐ டு ஐ, வேற ஒன்றுமே சொல்லக்கூடாது. தப்பு பண்ணிட்டானா நேராக போகணும், அப்படியே ஐ டு ஐ பார்க்கணும், அப்படியே ஒரு ஹக் பண்ணணும், ஒன்றுமே பேசக்கூடாது. முடிஞ்சிருச்சு. அந்த ஹக்கிலே அவங்க உணர்வுலாம் ஓடி போய் அப்புறம் வேறு மாதிரி வேறு நிலைக்கு அவங்க போயிடுவாங்க. குழந்தைங்களை பொறுத்தவரை இது. ஏன்னா அவங்களுக்கு எப்போவுமே அது ஓடிட்டு தான் இருக்குது. நம்ம தான் இது செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி அவங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுது. ஒரு குறிப்பிட்ட வயது வரை அவங்களாம் அழகாக இருக்கிறாங்க. நிஜமாக கூர்ந்து பார்த்தா நாம் தான் அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கணும். நல்லா பார்த்தோம்னா கூர்ந்து பார்த்தா அவங்ககிட்ட இருந்து ரொம்ப விஷயம் நம்ம வந்து கற்றுக்கலாம். ஏன்னா அவங்க எதுவுமே பிடித்து வைப்பது கிடையாது. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி. இப்போது நம்ம வந்து வகுப்புக்கு போகலாம். இதுவரை பார்த்தோம்னா ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் கிட்டத்தட்ட தமிழில் ஒரு 30 புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க. ஆங்கிலத்தில் ஒரு 10 புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க. அனைத்து புத்தகமே என்னன்னு பார்த்தோம்னா மனதிலே ஒன்றுமே செய்ய வேணாம். இந்த ஒன்றை தான் திரும்ப திரும்ப வந்து அந்த புத்தகங்கள் அனைத்திலுமே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. வேற எதுவுமே கிடையாது. அப்ப ஞான முகாம்ல முழுமையாக மாற்றி மாற்றி எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, அகத்திலே வேலை கிடையாது, ஒன்றுமே செய்ய வேண்டாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் இந்த 10 கட்டளைகள் மட்டுமே புறத்திலே நாம் செயலை சிறப்பாக செய்வதற்காக இதை கொடுத்திருக்கிறாங்க. இது அத்தூணையுமே அக சம்பந்தப்பட்டதுதான். இந்த ஒரே ஒரு 10 கட்டளைகள் என்ற தலைப்பிலே கொடுக்கக்கூடியது மட்டும்தாங்க நாம் வந்து புறத்திலே எந்த மாதிரி வேலை செய்வது. இதை சரியாக புரிந்து கொண்டோம் என்றால் புறத்திலே நம்முடைய காரியங்களை மிக சிறப்பாக செய்ய முடியும். அகத்தில் வேலை கிடையாது. ஓகே, புறத்தில் என்ன பண்ணணும், புறத்தில் வந்து செயலை செய்வதற்கு நம்முடைய திறமையை வளர்த்துக்கணும், ஆற்றலை வளர்த்துக்கொள்ளணும். அதற்கு உண்டான பயிற்சிகள் வந்து செய்யலாம். அதற்காக வேணால் தியானம் செய்து கொள்ளலாம். ஞானத்திற்காக தியானம் செய்ய தேவையில்லை. அந்த புற செயல்களை கூர்ந்து குயிக்காக புரிந்து கொண்டு நம்முடைய திறமையும் ஆற்றலையும் வளர்த்து கொண்டு அதை சிறப்பாக வந்து செய்யலாம். நமக்கு தெரியலையா, இதில் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் யார் இருக்கிறாங்க, அவங்கள கேட்டு அவங்களுடைய உதவியோடு அதை வெற்றிகரமாக நம்ம செய்யலாம். அப்போ 10 கட்டளைகளை நன்றாக புரிந்து கொண்டால் போதுமானது. அப்போ முதலாவது 10 கட்டளையில் முதலாவது கட்டளை, அகத்தை பொறுத்தவரை குழந்தையாக இரு, புறத்தில் அறிஞனாக இரு. ஒரு 3 வயது வரை குழந்தைகள் வந்து எப்படி இருக்கிறாங்க, கள்ளங்கபடு இல்லாமல் இருக்கிறாங்க. குழந்தையுடைய 3 வயது வரை குழந்தையுடைய வேலை என்ன? 3 வயதுல குழந்தைங்க பசிச்சா சாப்பிடணும், தூக்கம் தான் தூங்கணும், அவ்வளவுதான். நான் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒர்க் பண்ணிட்டு ஏப்ரல் 22வது வருஷம் ஏப்ரல் மாதம் ரிட்டையர் ஆனேன். சில பேர் கேட்டாங்க, நீங்கள் வந்து ரிட்டையர் ஆனது என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டாங்க.
நான் சொன்னேன், பசிச்சா சாப்பிடுவேன், தூக்கம் வந்தால் தூங்குவேன்னு. ஏங்க இதை எல்லாருமே செய்கிறாங்களே. நாங்கள் யார் எல்லாருமே செய்கிறாங்க? யாருமே செய்கிறதில்ல. தூக்கம் வந்தால் தூங்க போகிறாங்களா? இல்லை பசிச்ச உடனே சாப்பிட்றாங்களா? இல்லையே. இப்போ நான் ஆஃபீஸ்க்கே போயிட்டுருக்கேன். எனக்கு லஞ்ச் டைம் 2 to 2:30. 1 மணிக்கு பசிக்குது, நான் சாப்பிட போக முடியாதே. அதே போல் ஒரு சாப்பிட்டு 3 மணிக்கு ஒரு பேங்கில் வேலை பார்க்குறப்ப தூக்கமாக வருது, போய் தூங்கிட முடியுமா? முடியாதுல்ல. ஆனால் ரிட்டையர் ஆனதுக்கு பிறகு பசிச்சா சாப்பிட்றேன், தூக்கம் வந்தால் தூங்குறேன். ஆக்சுவலாக உண்மையாகவே ஞானியோடைய நிலையும் குழந்தையோடைய நிலையும் ஒன்று தாங்க. ஆக குழந்தைங்க அந்த மாதிரி வந்து இருக்கிறாங்க. அந்த குழந்தைகள் அந்த அறிவு மூலம் பல்வேறு செய்திகளை சேகரிக்காமல் இருக்கக்கூடிய காரணத்தினால அப்படியே கள்ளங்கபடு இல்லாமல் இருக்கின்றார்கள். எல்லா உணர்வையும் விட்டு விடுகின்றார்கள். நமக்கு எப்படி மனிதனுக்கு என்னென்ன உணர்வுகள் ஏற்படுமோ அதே போன்ற உணர்வுகள் அவர்களுக்கும் ஏற்படுகின்றது. ஆனால் அவர்கள் எந்த உணர்வையும் பிடித்து வைப்பது கிடையாது. ஒரு 2 வயது ஒரு குழந்தை இருக்கின்றது. அது தெரியாதனமாக கத்தி எடுத்துருச்சு. கத்தி எடுத்து அதை கிழிச்சிருமோன்ட்டு நம்ம பதறி போய் அவங்ககிட்ட இருந்து பிடுங்குறோம். பிடுங்கின உடனே அதுக்கு வந்து கோபம் வருது, ஒரு அழுகையாக மாறுது, வேகமாக குரல் எடுத்து கத்துது, 2 கண்கள்லேருந்து கண்ணீர் வந்து கொண்டிருக்கின்றது. நம்ம என்ன பண்ணோம்? அதை போய் கத்தியை வச்சுட்டு ஒரு பொம்மையை எடுத்து கையில் கொடுத்தோம். கையில் கொடுத்த உடனே என்ன ஆச்சுங்க? அதாவது கண்களில் வந்து அப்படியே நீர் வந்துக்கிட்டு இருக்கும், நீரும் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த பொம்மையை பார்த்துட்டு ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டு அந்த முகம் அப்படியே அப்படியே மலர்ந்துடும். கண்ணீர் இன்னும் வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் முகத்தில் வந்து அப்படியே வந்து ஒரு சிரிப்பு மலரும். ஏன்னா அந்த கோபத்தை அழுகையை அதை பிடித்து வைக்கல, அடுத்ததுக்கு மாறிடுச்சு. அந்த பொம்மையை பார்த்தோன்னா ஒரு மகிழ்ச்சி, அந்த கோபத்தை பிடித்து வைக்கவே இல்லை, மகிழ்ச்சி வந்துட்டுது. இந்த மாதிரி எதையுமே அவர்கள் பிடித்து வைப்பது கிடையாது. அந்த குழந்தை உள்ளம் அந்த மாதிரி நமக்கு எந்த வயதா இருந்தாலும் அந்த குழந்தை பருவத்தை தாண்டித்தான் நாம் வந்திருக்கின்றோம். திரும்ப அவனை அடையிறதுக்கு என்ன பண்ணணும்? ஒன்றுமே பண்ண தேவையில்லைங்க. ஏன்னா நம்முடைய இயல்பே அதுதான். நாம தான் கண்டிஷன் பண்ணி வைத்தோம், அதனால வந்து முடியல. அப்போ ஒரு 3 வயது வரனா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 2 வயதிலே கூட ப்ளே ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான். அந்த ப்ளே ஸ்கூலுக்கு போனால் வீட்டில் உட்காந்து ஜாலியாக சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? ப்ளே ஸ்கூலுக்கு போனால் எப்படி இருக்குங்க? அது ஒரு துன்பமாக தான் இருக்கும். ஏன்னா பெற்றோர்கள் அவசரப்படுறாங்க, அப்படி ரொம்ப கற்றுக்கணும், நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. இயல்பாக அவங்களுடைய அந்த கள்ளங்கபடு இல்லாத தன்மையை கெடுக்காமல் நாம் இருந்தாலே போதுமானதுங்க. பார்த்தீங்கன்னா பெங்களூரில் எங்கள் பேரன் இருக்கான், 2.5 வயசு. போயிட்டு வந்து இந்த விஜயதசமி அன்னைக்கு ஸ்கூல் சேர்க்கணுன்னு போயிட்டாங்க, போய் அனுப்பி விட்டாங்க. பார்த்தா அப்போ இருந்து இதுவரை ஒரே கத்தல் தான். உள்ளே போனானாவே ஒரு அழுக, வர வர அழுக, இதுவரை நிற்கலை. பாருங்க, ஜாலியாக இருக்கிற குழந்தைய போய் சேர்த்து விட்டு இந்த குழந்தை போயிட்டு டெய்லி போய் கத்திட்டு வருது. ஸ்கூலுக்கு போயிட்டு 8:30 மணிக்கு போய் விட்டாங்கன்னா 11 மணிக்கு போய் அழைச்சிட்டு வராங்க. குழந்தைய வந்து கத்த விட்டுட்டு வராங்க. இதுக்கு என்ன? நம்ம குழந்தைய போய் அழ வச்சு கூட்டிட்டு வரத்துக்கு 53,000. எப்படி இருக்கு பாருங்க. அப்போ நம்ம எப்படி குழந்தையெல்லாம் வளர்க்குறோம் அப்படின்னு பார்க்கணும். அது நல்லா தான் இருக்குது. இப்போ தேவையே இல்லை. சரியாக ஃப்ரீயாக இத்தனை நாட்கள் பின்னால் தான் எல்லா வாழ்க்கையில் எல்லாம் கஷ்டப்பட போகிறாங்க. இப்போ இருக்கிறத வச்சு நல்லா ஜாலியாக சாப்பிட்டு தூங்கிட்டு விளாண்டுட்டு இருக்கலாம்ல. அது கூட நமக்கு பொறுக்க மாட்டேங்குது. அதனால் இந்த குழந்தை வளர வளர அந்த அறிவு பெருக பெருக என்ன ஆகுதுங்க? ஒரு பக்கம் பிடிவாதம், இன்னொரு பக்கம் அறிவு, 2 சேர்த்து வைத்து கொண்டு நம்முடைய கள்ளங்கபடற்ற தன்மையே மறைந்து விடுகின்றது. அந்த குழந்தை நிலைக்கு வந்து போகணும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதற்கு ஒன்றுமே செய்ய தேவையில்லை. ஏனென்றால் இயல்பாகவே நாம் அந்த நிலையில் தான் இருக்கின்றோம். அந்த கள்ளங்கபடி இல்லாத நிலையில் தான் இயல்பாகவே நம்முடைய இயல்பு அதுதான். அதற்காக எந்த ஒரு முயற்சியும் செய்ய தேவையில்லை. எதை வேணாலும் பயிற்சி செய்து விடலாம். ஆனால் பயிற்சி செய்து நான் குழந்தை தன்மைக்கு போய் விடுவேன் என்று சொன்னால் அது நிச்சயமாக முடியாத காரியம். ஆக அசிட்டிஸ் அப்படியே நம்ம இருக்கிற இயல்போடைய அப்படியே நாம் இருந்து ஏற்றுக்கொண்டு இருந்தோம் என்றால் நமக்கு என்னென்ன இயல்பு நமக்கு பிடிக்கவில்லையோ, எது தீங்கான இயல்போ அதுவே தானாகவே மறைந்துவிடும். நல்ல உணர்வுகள் அது தானாகவே வந்து
வர ஆரம்பிச்சிடும். ஆனால் அகத்தை பொறுத்தவரை இது நல்லது கெட்டதுன்னு பிரிக்காமல் அப்படியே ஃப்ரீயாக விட்டுற வேண்டிதான். அப்போ அகத்தை பொறுத்தவரை குழந்தையா இருக்கணும், புறத்தை பொறுத்தவரை அறிஞனாக ஒரு ஒரு அறிவுள்ள மனிதன் எப்படி நடந்து கொள்வானோ அதே போன்று இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அகத்திலே இறைவனாக, புறத்திலே சாதாரண மனிதனாக நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். அகத்தை பொறுத்தவரை அங்கே ஒன்றுமே செய்ய தேவையில்லை என்பதை புரிந்து கொண்டாலே போதுமானது. நம்முடைய இயல்பே அதுவாகத்தான் இருக்கின்றது. இயல்பே விடுதல் நிலையிலே, முக்தி நிலையிலே, எப்போதும் மாறக்கூடிய நிலையிலே, கணத்து கணம் மாறிக்கொண்டு இருக்கின்ற நிலைதான் நம்முடைய மனநிலை இருக்கின்றது. ஆகவே அங்கே நாம் ஒன்றுமே செய்ய தேவையில்லை. இரண்டாவது, முடிந்து போனதை முடிந்து போனதாக கருது. முடிஞ்சிருச்சுன்னா முடிஞ்சுதாங்க. இனிமேல் வேற ஒண்ணுமே அங்க பண்ண முடியாது. இது மாதிரி நடந்திருக்கலாம், அப்படி நடந்திருக்கலாம், இப்படி நடந்திருக்கலாம், எல்லாமே வேஸ்ட் தாங்க. ஏன்னா அந்த காரியம் வந்து முடிந்து விட்டது. இனிமே அதை எதுவுமே செய்ய முடியாது. பாருங்க, ஒரு விலை உயர்ந்த பொருள் ஒன்று தொலைந்து விட்டது. அந்த தொலைந்து விட்டதுக்கு பிறகு நம்முடைய மனம் எப்போதுமே ஒரு நிகழ்வை மனோமயமாக்கி இது மாதிரி நடந்திருக்குது அப்படின்னு புரிந்து கொள்கின்றது. அப்ப பொருள் தொலைந்து விட்டது. தொலைந்து விட்டது நமக்கு ஏற்பட்ட உடனே அது ஒரு வலி வேதனையை கொடுக்குது. சரி, ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கோம். அங்கெல்லாம் வரிசையா ரோட்டோரமா காரை நிறுத்தி வைத்திருக்கிறாங்க. அந்த கார்ல திடீர்னு ஒரு கார் தீப்பற்றி எரியுது. என்ன தோணுது? அடடா, நம்ம சினிமாவில் தான் கார் தீப்பிடித்து எரியுதை பார்த்துருக்குறோம். ஆக நேரடியாக பார்க்க சான்ஸே இல்லை. ஆகா, அந்த கார் தீப்பற்றி எரியுது அப்படின்னு நேரடியாக பார்க்கலான்னு பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அந்த தீப்பற்றி எரிகிற கார் நம்முடைய காரா இருந்தா என்ன ஆகும்? நம்முடைய காரா இருந்தால் இது நம்முடைய கார் என்று மனோமயமாக்கி நம்முடைய அந்த அந்த உயிரில்லாத ஒரு பொருள் நம்முடைய உடலிலே பதிவு ஆகி ஒரு உயிருள்ள பொருளாக மாறி, இப்போ ஆக்சுவலாக அந்த கார் வந்து எரிவது கிடையாது, நம்முடைய உடலே தீப்பற்றி எரிவு மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்போ அது மாதிரி ஏற்பட்டதுன்னா என்ன ஆகுது? ஒரு வலி வேதனை ஏற்படுகின்றது. அந்த வலி வேதனையை நம்மளால் தாங்க முடியல. ஏன்னா பொருள் அழிந்து விட்டது, அவ்வளோதான், இனிமேல் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் அதன் காரணமாக வலி ஏற்படுவது இயற்கையானது. இது ஒன்றுங்களா? நடந்தது, அது அப்படியே நிதர்சன உண்மை. இனிமேல் மறைந்து விட்டது, உண்மை பண்ண முடியாது. இப்போது வலி ஏற்படுகின்றது. இதை ஏற்றுக்க முடியல. ஒன்றாச்சுங்களா? அந்த நடந்ததுக்கு மறுதளிப்பதுங்கிறது ஒன்று. இன்னொன்று என்னன்னு கேட்டால், இந்த காரணமாக ஒரு வலி வேதனை ஏற்படுது பார்த்தீங்களா? இந்த வலி வேதனையும் தாங்க முடியல. இந்த வலி வேதனை போய்விட வேண்டும் என்று ஒரு மறுப்பு ஒன்று, மறுப்புக்கு மறுப்பு ஒன்று என்று போகும்போது இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக அது போயிடுது. இதில் இன்னொன்று பாருங்க, அந்த கார் வாங்கி நம்ம காரு தீப்பற்றி எரியுதுன்னா அதுக்கு நாம் இன்சூரன்ஸ் கட்டியிருந்தோம்னா இப்போ அந்த வலி வேதனை இருக்காது, சந்தோஷமாக கூட இருக்கும். பரவாயில்ல, இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி புது கார் வாங்கிக்கலாம்னு மாதிரி தோணும். அந்த நிகழ்வுகள் இங்கே எந்த மாதிரி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன? அது எந்த மாதிரி மாற்றமாக இருந்தாலும் சரி, முடிந்தது முடிந்து விட்டது. அதை பற்றி இனிமேல் ஒன்றுமே செய்ய முடியாது. அது முடிந்து போனதாக கருத வேண்டும். அது அந்த மாதிரி முடிவு எடுத்துட்டோம்னா இங்கே அந்த துன்ப உணர்வு, வலி வேதனை வராது. ஆனால் இது நடந்திருக்கக்கூடாது, இப்படி ஆயிடக்கூடாது, இப்படி ஆயிருக்கணும். ஏன்னா இயற்கை இது முடிஞ்சிருச்சுங்க, இனிமேல் பிரயோஜனமே கிடையாது. ஆனால் நாம நடந்திருக்கக்கூடாது, முடிந்து விட்டதை போய் நடந்திருக்கக்கூடாதுன்னா எப்படி முடியும்? சான்ஸே கிடையாது. இதாவது காராவது பரவாயில்ல, சரி சம்பாதிச்சுக்கலாம், விட்டுடலாம். ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு இறந்து விட்டார் என்றால் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். நீங்கள் இனிமேல் எதுவுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஏற்றுக்கொள்ள வேண்டாம். இப்போ நாட்டில் ஆனாலும் நான் வந்து கவலைப்பட்டு தான் இருப்பேன், உண்மையாகவே நான் கவலைப்பட்டால் தான் அவர் மேலே அன்பு வைத்துக்கிறது அர்த்தம் அப்படின்னு நாம ஒரு கற்பனை செய்துக்கிட்டு வீணாக திரும்ப திரும்ப அது கவலைப்பட்டே இருந்தால் அப்போ இருக்கக்கூடிய நபர்களுக்கு கடமையை செய்ய முடியாமல் போயிருமே. அப்போ நம்முடைய வேலை போனவங்களை வந்து விட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு நம்முடைய கடமை செய்ய, நம்மளால அவங்களுக்கு துன்பமோ வேற இதனால அவங்க கஷ்டப்பட்டு அதிகமாயிடும்.
அதனால முடிந்ததை முடிந்ததாக கருது. 2வது. 3வது, முடிவு எடுக்கணும். எதா இருந்தாலும் ஒரு முடிவு எடுக்கணுங்க. முடிவு எடுக்காம அப்படியே இருந்தோம்னு வச்சுக்கங்க, அது தானாலாம் நடக்காதுங்க. அகத்த பொறுத்தவரைத்தான் ஒன்றுமே செய்ய தேவையில்லை. புறத்த பொறுத்தவரை நாம தான் செய்யணும். நாம செய்தா தான் நடக்கும். இல்லைன்னா நடப்பதற்கு தானாக நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆகவே ஏதாவது ஒரு செயல் செய்ய வேண்டும் என்றால் ஒரு முடிவு எடுக்க வேண்டும். நாம எந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறோமோ அதுக்கு உண்டான எனர்ஜி நமக்கு கிடைக்கும். முடிவு எடுக்கிறதுனா அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று முடிவு எடுக்க வேண்டும். ஒரு முடிவு எடுத்தோம், இந்த காரியத்தை செய்யணும்னு. அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து அதை செய்ய துவங்கி விட்டோம். இப்போது இன்னொரு எண்ணம் வருது. இது செய்யாம இருந்துக்கலாமோ அப்படின்னு எண்ணம் வருது. முடிவு எடுத்து விட்டதுக்கு பிறகு அதை செய்ய வேண்டாமோ என்று நினைத்தோம் என்றால், அந்த மாதிரி வர எண்ணத்தை நீங்க அப்படியே கண்டுக்காம, அதனோட ஆதரவும் கொடுக்காம, அதற்கு எதிர்ப்பும் தெரிவிக்காம, அப்படியே விட்டுட்டீங்கன்னா, அரை வினாடியிலே அந்த எண்ணம் மறைந்துவிடும். இதை செய்யலாம். அப்ப செய்ய வேண்டும் என்ற ஒரு முடிவு எடுக்கணும். அல்லது செய்யக்கூடாது ஒரு முடிவு எடுக்கணும். செய்யக்கூடாது என்று முடிவு எடுத்ததுக்கு பிறகு அதை செய்திருந்தால் நல்லா இருக்குமோ அப்படின்னு எண்ணம் ஏற்பட்டா அந்த எண்ணத்தையும் நம்ம கண்டுகொள்ள தேவையில்லை. அதையும் அப்படியே விட்டுவிடலாம். அடுத்ததாக சில நேரத்துல அதை நம்ம செய்யலாமா செய்ய வேண்டாமா அப்படின்னு ரெண்டுலுமே குழப்பம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அப்போது என்ன செய்ய வேண்டும்? இதை தள்ளி போட வேண்டும். ஒரு கொஞ்ச நாள் கழித்து பார்க்கலாம். இதை செய்யணுமா செய்ய வேண்டாமா என்பதை ஒரு சிறிது நாள் கழித்து பார்த்து கொள்ளலாம் என்று அதை தள்ளி போட்டு விட்டோம் என்றால் இப்போ கொஞ்சம் மனது ஃப்ரீயா இருக்கும். அப்ப முடிவு நாம எடுக்கணும். மனதுல ஒரு முடிவு எடுக்கணுங்க. முடிவுக்கு தகுந்த ஒரு எனர்ஜி தான் நமக்கு கிடைக்கும். ஆக செய்ய வேண்டாம் அல்லது செய்ய வேண்டாம் அல்லது தள்ளி போட வேண்டும் என்று முடிவு எடுக்கணும். எல்லாமே முடிவுக்கு ஏற்ற எனர்ஜி உங்களுக்கு கிடைக்குங்க. அது மட்டும் இல்லை, பழங்காலத்துலாம் இந்த மாதிரி நல்லா தியானம் பண்ணணும், நல்லா தவம் பண்ணணும், அப்போதான் ஞானமே கிடைக்கும். இல்லைன்னா ஞானம் கிடைக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது அப்படின்னு நீங்கள் நினைத்து உங்களுடைய மனதிலே ஒரு முடிவு எடுத்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு அதில் தான் போயிட்டு இருக்கும். எந்த இதுலையுமே ஒரு பிடிவாதம், ஒரு இறுக்கி பிடிக்கக்கூடாது. இப்ப புரிதல் காரணமாக அது கிடைக்கும் அப்படின்னா இதை புரிஞ்சுக்கிட்டா மாறிடும். நீங்க பிடிச்ச பிடியில இருந்தீங்கன்னா அது கிடைக்காது. இப்ப அது ஃப்ரீயா ஒரு திரவத்தன்மையோட ஒரு லகுவான நிலையில் இருந்தோம் என்றால் இதற்கு ஞானத்துக்கும் அதுக்கு தியானத்துக்கு சம்மந்தமே கிடையாது. ஜஸ்ட் இது புரிதல் தான். மனதில் ஒன்றுமே செய்ய தேவையில்லை என்ற ஒரு புரிதல் ஏற்பட்டு விட்டது என்றால் நீங்க இதுவரை எடுத்து வச்சது எல்லாமே ஒண்ணுமே இல்லாம போயிடும். அதுக்கு நீங்க இதுக்கு முடிவு எடுக்கணும், புரியணும். இல்லைங்க அவங்களாம் அப்படி சொல்லியிருக்கிறாங்க, நான் தியானம் செய்திருக்கேன், எனக்கு அற்புதமான அனுபவம்லாம் கிடைச்சிருக்கு, இது மாதிரி யாருக்குமே அனுபவம் கிடைச்சிருக்காது, ஆகவே எனக்கு எந்த வினாடியில ஞானம் கிடைக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து அதையே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா முடியவே முடியாது. கடவுள் கூட இப்போ காப்பாற்ற முடியாது. ஆக முடிவு தெளிவாக இருந்து முடிவு எடுக்கணும்னா அந்த அறிவினுடைய தெளிவு கூட எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா அகத்திலே ஒன்றுமே செய்ய தேவையில்லை என்று முடிவு எடுத்தாதான் இங்கே தெளிவு கிடைக்கும். இல்லைன்னா திரும்ப திரும்ப அதிலே ஒரு குழப்பம் தான் ஏற்படும். எனக்கு நல்லாவே புரியுதுங்க, தெளிவாக புரியுதுங்க. ஏதோ உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சது, நீங்கள் பேசிக்கிட்டீங்க, என்கிட்ட கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், இதை விட மற்றவங்களுக்கு சூப்பராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஆனால் இந்த மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுவேன்? எனக்கு புரியுது, நான் நல்லா பேசுவேன், ஆனால் இந்த மாதிரி இருக்குது, என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறது? அங்கே செய்வதற்கு எந்த வேலையுமே கிடையாது, ஒன்றுமே செய்ய தேவையில்லை என்று புரிந்து கொண்டால் தானாகவே வேற நிலைக்கு போயிருங்க. அடுத்து 4வது, எட்டியதை எடு, எட்டாததை கொடு. எட்டியதை எடுன்னா நம்மால் புறத்திலே என்னென்ன காரியங்கள்லாம் செய்ய முடியுமோ அதை நம்முடைய அறிவு, ஆற்றலை, திறமையை பயன்படுத்தி சரியான முறையிலே செய்ய வேண்டும். நம்முடைய கண்ட்ரோல்ல இல்லாதது என்னன்னா நம்முடைய மனதிலே வரக்கூடிய உணர்வுகள், எண்ணங்கள் எதுவுமே
எந்த உணர்வுமே நம்முடைய கண்ட்ரோல்லே கிடையாதுங்க. நாம நினைத்த எதுவுமே செய்ய முடியாது. அதாவது அகத்தை பொறுத்தவரை இந்த மாதிரி சிந்தனைகள் தான் நினைக்க வேண்டும் என்று நாம் வேணா முயற்சி வேணா செய்யலாம். ஆனால் அது தாமாகத்தான் வர வேண்டும். அங்கே நமக்கு வேலையே கிடையாது. ரைட்டு. அப்ப நம்மளால முடிந்தது புறத்திலே என்ன மாதிரி செயலை செய்ய வேண்டும் அப்படின்னு முடிவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது சின்ன சின்ன செயலை நம்ம செய்தோம்னா அது ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும். அதன் பிறகு செய்வதற்கு அரிய செயலை கூட நம்மளால செய்ய முடியும். அப்பெல்லாம் நம்மளால முடிந்ததை செய்து கொண்டே இருக்க வேண்டியதுதான். புற செயலை கூட முடியாம செயலை கூட எத்தனையோ இருக்கலாம். அதெல்லாம் முழுமையாக இயற்கை இடத்திலே, இறைவனிடத்திலே, உங்களுக்கு பிடித்த குரு விடுதலை, நீங்க எல்லாமே ஒண்ணுதாங்க. உண்மை என்ன தெரியுங்களா? அந்த இயற்கையை தான் இங்கே ஆழ்மனதாக இருக்கின்றது. ரொம்ப பேர் நம்ப மாட்டேங்கிறாங்க, ரொம்ப பேர் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு தான் இயற்கை கொடுக்குறோம். இயற்கை, தெய்வம், கடவுள் யாரு எந்த மதத்தில் எதை சொன்னாலும் சரி அது ஒன்றைத்தான் குறிப்பிடுகின்றது. உங்களுக்கு பிடித்த குரு, உங்களுக்கு இன்னும் பிடித்த நபர், உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வம், உங்களுக்கு பிடித்த கடவுள் அப்படியே நீங்கள் ஒப்படைத்து விடுங்கள். இதை கூட ஒப்படைக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். நம்முடைய ஒரு கனத்தை உணர்வோடு செய்யறதுக்கும் அதை ஒப்படைத்து விட்டு ஃப்ரீயாக செயல் செய்யறதுக்கு வித்தியாசம் இருக்குது. அந்த மாதிரி ஃப்ரீயாக செயல் செய்யறதுக்கு இது உதவியாக இருக்கும். அப்புறமே அந்த செய்யக்கூடிய செயலில் மிக அற்புதமான இதெல்லாம் கிடைக்குங்க. ஒரே ஒரு நபர் 100 பேருக்கு, 500 நபருக்கு, ஏன் 1000 பேருக்கு கூட உதவி செய்யக்கூடிய கெப்பாசிட்டி ஒரு தனி மனிதனுக்கு இயற்கையாகவே இருக்குது. ஏங்க இவ்வளவு ஆற்றல் படைத்த மனிதன் ஏன் அப்படி இருக்கான்னா, இவன் மற்றவன்ட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த எதிர்பார்த்தல் காரணம் தான் சாதாரண மனிதனுக்கு என்ன உணர்வு இருக்குமோ அந்த உணர்வு கூட மறைந்து விடுகின்றது. அதனால அந்த செய்ய வேண்டிய செயலை, அந்த கடமையை வேற யாருக்கிட்டையும் கொடுக்காம, வேற யார் மேலும் பழி சுமத்தாம என்ன முடியுமோ அதை செய்திட வேண்டும். அவ்வளவுதான். 8வது அதுகிட்ட கொடுத்துட வேண்டியதான். அது மீறி ஒரு ஆற்றல் இருக்கின்றது, எப்போதும் இருக்கின்றது, எப்போதும் அது நம்முடனே இருக்கின்றது. அது புரிஞ்சாலும் புரியாட்டும், நம்பினாலும் நம்பாட்டியும் அதை நடத்தி கொண்டிருக்கின்றது. ஆகவே அது போன்று நம்ம செய்ய வேண்டிய செயல்களை சிறப்பாக செய்ய வேண்டாம். அடுத்த 5, அனைவரையும் நண்பர்களாக கருது. நாம் எந்த மாதிரி முடிவு எடுக்கிறோமோ அதுக்கு உண்டான எனர்ஜி கிடைக்கும். அனைவரையும் நண்பர்களாக கருது அப்படின்னா உங்களுக்கு எனர்ஜி ரொம்ப நன்றாக வந்துக்கிட்டு இருக்குங்க. ஸ்ரீ பகவத் ஐயா இந்த உதாரணம் சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு ஐடி ஃபீல்டில் இருக்கிறீங்க, ஒரு 10 நாளில் முடிக்க வேண்டிய வேலையை ரொம்ப அர்ஜென்ட்டு, அதனால் ஒரு 2 நாட்களில் முடிக்கணும். அதுக்காக ஒரு தனி அறை கொடுத்துட்றாங்க. ஃபுல்லாக நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியதான். சாப்பாடு, காஃபி, டீ எல்லாமே வந்துடும். நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் செய்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். அது கூட எதுக்காக உங்களை தேர்ந்தெடுத்தாங்கன்னா நீங்கள் நிச்சயமாக அதை அந்த ப்ராஜெக்டை கச்சிதமாக முடிச்சிருவீங்க அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஒரு ரூமில் போய் உட்காடுறீங்க. அதே போல் என்ன பண்ணுறாங்க, இது மாதிரி மற்ற ப்ராஜெக்டுக்காக மீதி 9 நபரையும் அந்த ரூமுக்கு அனுப்புகிறாங்க. அந்த 9 நபர்கள் யாருன்னா அவர்கள் நம்முடைய பரம எதிரி. அவங்கள உள்ளே விடுறாங்க. எப்படி இருக்கும்? நம்முடைய பரம எதிரினா நமக்கு எப்போ எந்த நேரத்தில் எது செய்வாங்கன்னே தெரியாது. இப்போது வேலை பார்க்க முடியுமா என்றால் வேலை பார்க்க முடியாது. ஆனால் அதே ரூமில் நம்முடைய நண்பர்கள், நமக்கு பிடித்த நண்பர்கள் 9 பேரை அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ எப்படி இருக்கும்? அவங்க நண்பராக இருந்தாலும் சரி, எதிரியாக இருந்தாலும் சரி, அவங்க வேலையை பார்ப்பாங்க. நம்மளுடைய மனதன் காரணமாக தான் எதிரின்னா வேலை பார்க்க முடியாதுன்னு தோணி சொதப்பிடுவோம். நண்பர்னா நல்லா ஃப்ரீயாக வேலை பார்க்கலாம். ஆனால் அதுவே எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அனைவரும் நண்பர்களாக கருது என்ற வாக்கியத்தை நாம் செயல்படுத்தணும் என்றால் நமக்கு வரக்கூடிய எனர்ஜியே அதிகமாக இருக்கும். சரி, அதை விடுங்க. எல்லோரையும் கூட நண்பர்களாக கூட கருத வேணாம். முதலாவது ஆரம்பிங்க. இந்த கணவன், மனைவி, குழந்தைகள் நண்பர்களாக கருதுங்க. ரொம்ப பேர் இதே பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதை நண்பர்களாக கருதணும் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு பாருங்க, இங்கே வரக்கூடிய எனர்ஜி வேறு மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது தவறு பண்ணால் கூட உங்களுக்கு தெரியாது.
வேற எதுவுமே உங்களுக்கு பெரிதாக கூட தெரியாது. நண்பர்கள்னா வேற எதுவுமே தெரியாதுங்க. ஏன்னா அன்புங்கிறப்ப அங்கே எதுவுமே வந்து தெரியாது. இதை கூட இன்னொரு உதாரணம் சொல்லுவாங்க ஐயா. நீங்கள் வந்து சென்னையில் வசிக்கிறீங்க, அங்கே சென்னையில் ஒரு பெரிய வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க. அதுக்காக வந்து கிராமத்தில் இருக்கிற வீட்டை விற்றுட்டீங்க. ஒரு 50 லட்ச ரூபா கேஷாகவே எடுத்துகிட்டு போகிறீங்க பெட்டியில். இப்போ வந்து ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் புக் பண்ணிட்டீங்க. 10 லட்சம், இது 50 லட்ச ரூபா பெட்டியில் இருக்குது. எப்படி இருக்கும்? எப்படி இருக்குன்னா, அந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே திருட்டு பய மாதிரியே தெரியும். ஏன்னா அவங்க பார்க்கறதெல்லாம் திருட்டு பார்வையாக தெரியும். ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிறது அவங்க வந்து திருடிடுவாங்களோங்கிற காரணத்தினால. ஆனால் அனைவருமே நண்பர்களாக கருதினோம் என்றால் அந்த உணர்வு ஏற்படாது. அதுக்காக அனைவரையும் நண்பராக கருதி பெட்டியை வச்சுட்டு போயிடக்கூடாது. அனைவரையும் நண்பர்களாக கருதி ஜாமீன் கையெழுத்து போட்டுறக்கூடாது. இதான் முக்கியமானது. நான் பேங்க்ல வேலை பார்த்தனால சொல்றேன். நான் ரொம்ப பேர் ரொம்ப நல்லவர்கள்லாம் ஏன் கஷ்டப்படுறாங்க? ஏங்க, நல்லவங்க வந்து கஷ்டப்படுறாங்க. என்ன காரணம்? நல்லவங்க கஷ்டப்படுறது இயற்கை. ஏன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மனது இருக்கு. இயற்கையை உதவி செய்யக்கூடிய மனது இருக்குது. அவங்க தெரியாம ஜாமீன் கையெழுத்து போட்டுருவாங்க. அவரு கட்ட மாட்டாரு, இவரு தான் கட்டணும். ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம கிட்ட இருந்து கொடுத்துட்டா கூட பரவாயில்ல. ஆனா நாமே இங்க தடுமாறி கொண்டு இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு தாங்க முடியாதுங்க. என்னுடைய கருணை உள்ளங்க. கருணை உள்ளத்துக்கு நீங்க வந்து நம்ம கிட்ட இல்லாம இருக்கிறத போய் ஜாமீன் கையெழுத்து போட்டீங்கன்னா, கருணை உள்ளத்துக்கு பரிசு என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க கஷ்டப்பட வேண்டியதுதான். பார்த்து கவனமா இருக்கணும். அங்க வந்து சரியான முறையில அறிவை வந்து பயன்படுத்தணுங்க. அதனால அனைவரையும் நண்பர்களாக கருதணும் என்றால் வரக்கூடிய எனர்ஜி மிக அற்புதமா இருக்கும். அதன் காரணமாக எல்லா வேலையும் நம்மளால சிறப்பாக செய்ய முடியும். அடுத்ததாக நல்ல பழக்கங்களை வளர்த்துக்கொள், தீய பழக்கங்களை குறைத்துக்கொள். நம்மகிட்ட என்னென்ன நல்ல பழக்கம் இருக்கு, அதை மென்மேலும் வளர்த்துக்கலாம். நம்ம இடத்திலே என்னென்ன தீய இது இருக்கு, அதை எப்படி எடுத்து வைத்து அதை வந்து குறைக்கிறது எப்படி? இந்த நல்ல பழக்கத்தை வளர்த்து கொள்வது வேணா கஷ்டமா இருக்கலாம். ஆனால் தீய பழக்கத்தை குறைக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன் தெரியுங்களா? நீங்க மனதில் வந்து ஆறு போல ஓட விட்டு அங்கே ஒன்றுமே செய்ய தேவையில்லைன்னு புரிஞ்சுக்கிட்டா அதெல்லாம் தானாகவே போயிருங்க. ஒன்றுமே இருக்காதுங்க, இயல்பாக மாறிடும். அதாவது ஒரு ஆன்மீகத்திலே இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும் ஒரு ரூல் வைத்து என்னென்னலாம் நல்ல குணங்கள் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த குணங்கள் நம்மை அறியாமலே நமக்கு வழங்கப்பட்டு விடும். எப்பன்னா அங்க அகத்துல ஒரு வேலையும் கிடையாது, அங்க போராட்டமே கிடையாது. அக போராட்டமே கிடையாது என்று நாம் முடிவு செய்து விட்டோம் என்றால், செய்ய மாட்டேன்னு ஒரு முடிவு செய்து புரிந்து கொண்டு விட்டோம் என்றால், அது ரொம்ப ஃப்ரீயா இருக்கலாம். அழகா வந்து நம்ம அறியாம நமக்கே தெரியாது. அதுக்கப்புறம் என்னென்னமோலாம் சொல்லுவாங்க. இது இந்த மாதிரி நல்ல பழக்கம்னா இந்த மாதிரிலாம் வந்து எத்தனையோ யோசனை சொல்லுவாங்க. நானும் என்னோட லைஃப்ல எத்தனையோ அந்த மாதிரி யோசனை பார்த்துருக்கேன். ஆனா அந்த யோசனையை பார்த்தோம்னா ஏற்கனவே நான் அதை செய்துக்கிட்டு இருப்பேன். விடிகாலம் வந்து சூரிய உதயத்துக்கு முன்னால் பச்சை தண்ணியில் குளிக்க வேண்டும். இது முன்னாலே நான் செய்துட்டு இருக்கிறேன். இப்போ கூட லேட்டஸ்ட்டாக கூட நான் ஒன்று பார்த்தேன். இந்த செல்ஃபோன் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் வந்து முன்னாலே ஒரு முடிவு பண்ணிட்டேன். இந்த பொது இடங்களில் புகைப்பிடிப்பது தடைன்னு வச்சுருக்கு பார்த்தீங்களா? ஆனால் நான் என்ன பண்ணுவேன், பொது இடங்களில் செல்ஃபோன் யூஸ் பண்ணுறதில்ல. ட்ரெயினில் போகிறேன்னா இங்கே வெளியில் போனால் பாக்கெட்டில் வச்சா அதை வந்து எடுக்கிறதே கிடையாது. இறங்குற வர செல்ஃபோன் பொது இடங்களில் யூஸ் பண்ணுறது கிடையாது. அப்படி இதெல்லாம் ரொம்ப ஈஸியானது. நீங்கள் வந்து ஃப்ரீயாக நீங்கள் வந்து அதை ஒன்றுமே அங்கே செய்ய தேவையில்லைன்னு முடிவு எடுத்தால் நீங்கள் நினைத்தீங்கன்னா அதை நீங்கள் அப்படியே சாதிச்சிருவீங்க. நீங்கள்லாம் ரொம்ப ஸ்டெயின்லாம் பண்ண வேணாம். அப்படியே போகிற போக்குள்ள ஜாலியாக தீய பக்கம் எதுவுமே இருக்காதுங்க. இயல்பாகவே அது அப்படி தானாகவே அற்புதமாக மாறிடுங்க. ஒன்றே ஒன்றுங்க, இங்கே ஒன்றுமே செய்கிறதுக்கு கிடையாது அப்படின்னு புரிந்து கொண்டாலே டக்கு டக்கு டக்குன்னு தானாகவே மாறுங்க. ஆனால் நல்ல பழக்கம் கொஞ்சம் திங்க் பண்ணி நம்ம வந்து வளர்த்து கொள்ள வேண்டும். இதற்கு ஐயா அவங்க சொல்லக்கூடிய அற்புதமான உதாரணம், அதாவது அவர் சேலத்தில் இருக்கிறப்ப அவருக்கு வந்து பல்வலி, ஒரு இடது பக்கம் ஒரு கடவாய் பல் வந்து வலியாக இருந்துச்சு. சரி எப்படியா இருந்தாலும் வலி ஏற்பட்டதுன்னு ஒன்றும் பண்ண முடியாது, இப்படிங்க தான் போடணும். சரி டாக்டர்கிட்ட போனார். டாக்டர் செக் பண்ணார். என்ன பண்ணார், இவர் போனது இடது பக்கம் கடவாய் பல்லுக்கு. அவர் என்ன பண்ணார், வலது பக்க பல்லுக்கு வந்து கேப்பு போட்டுட்டு இடது பக்கத்துக்கு ஒரு ஆயின்மெண்ட் கொடுத்துட்டாரு. இவரும் வீட்டுக்கு வந்துட்டார், ஆயின்மெண்ட் போட்டார். அப்புறம் அவங்க ஊருக்கு திருநெல்வேலிக்கு போயிட்டார். பார்த்தா என்ன ஆச்சு, அந்த ஆயின்மெண்ட் போடுறப்ப நல்லா இருக்கு, அதுக்கப்புறம் வலிக்க ஆரம்பித்து விட்டது. என்ன செய்யணும்னு தெரில. அப்போ தான் அவருக்கு ஒரு நினைவுக்கு வந்ததுன்னா
தன்னை அறியாமலே சிறு வயதிலே நல்ல ஒரு பழக்கங்கள் எல்லாம் அவர் செய்திருக்கிறார். என்னன்னா, அந்த பல்லுக்கே வந்து மசாஜ் கொடுக்கறது, இந்த கட்டை விரல் ஆள்காட்டி விரல் ரெண்டையும் எடுத்து வைத்துக்கொண்டு அந்த ஒவ்வொரு பல்லுகள் அந்த கம்முக்கு வந்து ஒரு விரலை பிடித்து விட்டு அப்படியே எல்லாத்துக்கும் ஒரு மசாஜ் செய்கிறது, அதை தொடர்ந்து செய்திருக்கிறார் அப்போ சிறு வயதில். ஏன்னா அப்போ அதனுடைய இது என்னன்னு தெரியாது, செய்திட அப்புறம் விட்டாச்சு. இப்போ வந்து திடீர்னு அவருக்கு ஞாபகத்துக்கு வருது, திரும்ப அதை செய்து பார்க்குறாரு. பார்த்தீங்கன்னா ரெகுலராக செய்து இப்போது அவருக்கு பல் வலியோ பல் ஆட்டமோ கிடையாது. 3 வருஷம் ஆச்சு. இப்போதும் இடது கடவாய்ப்பல்ல அவர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறார், மென்று சாப்பிட்றாரு. இது எப்படி? இது ஒரு நல்ல பழக்கம். அது தன்னை அறியாமலே செய்து இப்போ வந்து செய்ததுனால அது சரியாக போயிடுச்சு. இது மாதிரி எத்தனையோ பழக்கங்கள் நல்ல பழக்கங்கள் இருக்கின்றன. அது இன்னும் கூட ஃபஸ்ட்டு பேசிக்காக நீங்கள் புதுசாகலாம் நல்ல பழக்கம் கற்றுக்கவே வேணாம். நமக்கு தெரிஞ்ச நல்ல பழக்கத்தை ஃபாலோ பண்ணணுன்னா கூட போதுங்க. புதுசாலாம் நீங்கள் கற்றுக்க வேணாம். ஆல்ரெடி நமக்கே தெரியும், எத்தனையோ நல்ல பழக்கம் நமக்கு தெரியும், ஆனால் ஃபாலோ பண்ண மாட்டோம். ஆக அதையும் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே எவ்வளோ நன்மைகள் நமக்கு கிடைக்கும். அதே போல் முன்னுமே சொல்லியாச்சு, தீய பழக்கத்துக்கு நீங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்லை, அது பாட்டுக்கு இருக்கட்டும். அது பாட்டு இருக்கட்டும்னா நான் வந்து செயலை வந்து சொல்லலை. அந்த உணர்வு ஏற்பட்டது என்றால் உணர்வை கண்டுக்காம விட்டுட்டோம்னா அதை ஆதரிக்கவும் கூடாது, எதிர்க்கவும் கூடாது. ஆதரித்தோம் என்றால் செயலில் முடிந்துவிடும், எதிர்த்தோம் என்றால் அகப்போராட்டமாக மாறிவிடும். ஆக ரெண்டுமே செய்யாம அப்படியே இருந்தோம் என்றால் அந்த உணர்வு அரை வினாடி மறைந்து ஓடிவிடும். திரும்ப வந்து எவ்வளவு நாட்கள் ஆனாலும் சரி அந்த தீய பழக்கத்தை நாம் அடிமையாக மாட்டோம். அடுத்ததாக, இன்பத்தில் எச்சரிக்கையாக இரு. துன்பத்தை கண்டு பயப்பட வேணாம். நிச்சயமாக அதற்கு பின்னால் ஒரு நன்மை இருக்கின்றது. குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு இருக்கிறவங்க வாழ்க்கை கொடுத்த பாடத்திலே, இயற்கை கொடுத்த அடியில கொஞ்சம் வந்து ரைட்டு எச்சரிக்கையாக இருப்பாங்க. ஆனால் யங் ஏஜில் இருக்கிறவங்க இதை மட்டும் நீங்கள் வந்து சரியாக மனதிலே இருத்தி கொள்ள வேண்டும். திரும்பவும் சொல்கிறோம், யங் ஏஜில் இருக்கிறவங்க இந்த ஒன்றை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் எக்கச்சக்கமான வெற்றியை அடைய முடியும். என்னவென்றால், நீங்கள் அனைவரும் இன்பத்திடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒரு இன்பம் இருக்கின்றதென்றால் அந்த இடத்துல எச்சரிக்கை உணர்வோடு அதை அனுபவிக்க வேண்டும். ஏனென்றால் இன்பம் ஏற்படும் போது நம்முடைய மனதிலே போராட்டம் என்பது ஏற்படுவதே கிடையாது. அப்போ என்ன ஆகும், திரும்ப திரும்ப அதே இன்பத்தை இன்னும் அதிகமாக அனுபவிக்க வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்பட்டு தொடர்ந்து அனுபவித்து கொண்டே இருப்போம். அது விளைவாக சிக்கல் தான் ஏற்படுத்தும். அதே சமயத்தில் ஒரு துன்பம் ஏற்படுதுன்னா அது வந்து இன்பம் ஏற்படும் போது போராட்டம் கிடையாது, ஓடி மறைந்து விடுகிறது. ஆனால் துன்பம் ஏற்படும் போது என்ன பண்ணுறோம், போராட்டம் நடத்துகிறோம். இன்பம் ஏற்படும் போது எப்படி போராடவில்லையோ அதே போல துன்பம் ஏற்படும் போது போராடவில்லை என்றால் அதுவும் ஓடி மறைந்து விடும். ஆனால் ஒன்று, துன்பம் ஏற்படுகின்றது என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் ஒரு நன்மை கண்டிப்பாக இருக்கின்றது. இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இன்பத்திடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். துன்பத்தை கண்டு பயப்படவே வேணாம். நிஜமா பயப்படாதீங்க, ஒண்ணுமே ஆகாது. ஏதோ உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு, இவ்வளவு கஷ்டமா இருக்கு, தாங்க முடியல, வேதனையா இருக்கு, அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு பேசலாம். ஆனா அதற்கு பின்பாக ஒரு நன்மை காத்திருக்கின்றது. இயற்கை யாருக்குமே தண்டனை கொடுப்பது கிடையாது. அந்த துன்பத்தை ஏற்படுத்தி அந்த ஞான நிலைக்கு அழைத்து செல்வதே அந்த துன்பம்தான். கவலைகள் அனைத்திற்கும் தீர்வு என்ற புத்தகம் இருக்கின்றது. அந்த புத்தகத்துக்கு பின்னாட்டையில குறிப்பிட்டிருக்கிறாங்க என்னவென்றால், நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களை துயரங்களை தாழ்வாக மதிப்பிட வேண்டாம். நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் அளப்பரிய ஆற்றல் பெற்றிருக்கின்றது. என்னங்க, துன்பம் வந்து அளப்பரிய ஆற்றல் படைத்திருக்குதா? ஆமா, நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் அளப்பரிய ஆற்றல் படைத்திருக்கின்றது.
யார் ஒருவர் இதை சரியாக புரிந்து கொண்டார் என்றால் ஒட்டுமொத்த துயரத்திலிருந்து வெளியே வந்து விடுவார். துன்பத்துக்கும் துயரத்துக்கும் அவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்குதுங்க. சரியான முறையிலே ஒருவர் புரிந்து கொண்டார் என்றால் ஒட்டுமொத்த துயரத்திலிருந்து வெளியே வந்து விடுவார். இன்பங்கள் ஒருவனை பித்தனாக்கும். இன்பம் மேலும் மேலும் இருந்துகிட்டே இருக்குது. என்ன அவங்க போதை மாதிரி போயிட்டே இருப்பாங்க, இன்னும் அனுபவிச்சுட்டே இருப்பாங்க. இந்த புலன் இன்பம் 5 புலன் வழியாக அனுபவிக்கக்கூடிய இன்பம் மேலும் மேலும் போய்கிட்டே இருக்கும். அது இளமையில் இருக்கும்போது அதிகமாக இருக்கும். அந்த புலன் கெட்டாதான் தெரியும். அந்த அளவுக்கு அதுவும் இந்த காலகட்டத்தில் அந்த இன்ப நாட்டங்கிறது எக்கச்சக்கமாக இருக்கு. எத்தனை விதமாக இருக்கு. அடி அப்பா, அப்போ கூட இந்த இன்ப நாட்டம் போகாம தொடர்ந்து என்னெல்லாம் கிடைக்குமோ அது போயிட்டு இருக்கிறாங்க. அப்ப இன்பங்கள் ஒருவனை பித்தனாக்கும், துன்பங்கள் ஒருவனை புத்தனாக்கும். துன்பம் மட்டும்தான் ஒருத்தரை புத்தரை ஆக்க முடியுங்க. நீங்க புத்தர் ஆகணும்னா அதை அனுபவிச்சு ஆகணும். புத்தர் ஆகணும் ஆசைனா அதுக்காக வழியின போய் துன்பத்தை வாங்கிக்க சொல்லல. வரக்கூடியதை அப்படியே முழுமையாக ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்றால், அந்த துன்பத்தையும் துயரத்தையும் நகர்ந்து செல்ல அனுமதி கொடுத்து விட்டோம் என்றால் ஒட்டுமொத்த துயரத்திலிருந்து வெளியே வந்து விடலாம். ஆகவே இன்பத்திலும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். துன்பத்தை பொறுத்தவரை பயப்படவே தேவையில்லை. அதற்கு பின்னால் ஒரு நன்மை நிச்சயமாக இருக்கின்றது. அடுத்து 8வது, செய்யும் வேலைகளை தியானமாக செய்ய வேண்டும். தனியாவே மெடிடேஷனே செய்ய தேவையில்லைங்க. வேலையே ஒரு மெடிடேஷனா பண்ணலாம். ஓஷோ என்ன சொல்லுவாரு, குளிக்கும்போது குளிக்கணும், சாப்பிடும்போது சாப்பிடணும், உடற்பயிற்சி செய்யறப்போ உடற்பயிற்சி பண்ணணும், ஆஃபீஸ் போயிட்டுன்னா வீட்டை மறந்துடணும், வீட்டுக்கு வந்து ஆஃபீஸை மறந்துடணும். இப்போ என்ன செய்யணுமோ அதை அப்படியே செய்யணும். என்ன சூப்பர் பாருங்க. இது முடியுதா? வீட்டுக்கு வந்தால் தான் ஆஃபீஸ் பிரச்சனை, ஆஃபீஸ் போனால் வீட்டு பிரச்சனை, மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கு. இருக்கிறதே முடியல. இதுக்கு என்ன பண்ணுறது? செய்யக்கூடிய வேலைகளை தியானமாக செய்ய வேண்டும். அதுக்கு என்ன பண்ணணும்? அகத்தை பொறுத்தவரை ஒன்றுமே செய்ய தேவையில்லைங்க. நீங்கள் ஒன்றுமே செய்யாமல் இருந்தீங்கன்னா செய்யக்கூடிய செயலில் வந்து கவனம் செலுத்தும் போது எதை வந்து கவனம் செலுத்தினா அதுக்கு உண்டான எண்ணங்கள் ஏற்படும். நீங்கள் செயலில் தான் நான் கவனம் செலுத்துவேன் அப்படின்னு செயல் பக்கம் திரும்பினா அந்த செயலை செய்வதற்கு உண்டான எண்ணங்கள் ஏற்படும். ஆனால் இந்த எண்ணத்தை நான் எப்படி செய்வது, சரி செய்வது, இந்த மாதிரி மனவேதனை எப்படி சரி செய்வது அப்படின்னு உள்ளார ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா இப்போ அது மேலும் மேலும் அதிகமாகிட்டு தான் இருக்கும். அப்போ செயலை தான் கவனம் செலுத்தணும். ஆக செய்யக்கூடிய வேலையை தியானமாக செய்ய வேண்டும். நான் ஒரு முறை ஃபஸ்ட்டு தியான முகாம் போய் கலந்துக்கிட்டேன். அப்போ வந்து 8 வகை தியானம் சொல்லி கொடுத்தாங்க. இப்போது 14 வகை தியானம் சொல்லி கொடுக்குறாங்க. அதில் ஒரு தியானம் பேர் மறந்துட்டேன், இருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இல்லை, அதில் ஒரு 3 வகை தியானம் வீடியோவே இருக்குதுங்க. ஸ்ரீ பகவத் மெடிடேஷன் போய் பாருங்க, 3 வகை தியானம் இருக்குதுங்க. அந்த தியானத்தை வீடியோ பார்த்தா நீங்கள் அந்த தியானத்தை கற்றுக்குங்க. ஒரு தியானம் மட்டும் நான் சொல்லித்தரேன். அது எதுக்கு தெரியுங்களா? நான் செயலை சிறப்பாக செய்யறதுக்காக. அதாவது அந்த தியானம் பண்ணும்போது ஐயா என்ன சொன்னாங்க, தலையிலிருந்து கால் வர அப்படியே உடல் முழுதும் உங்களை அப்படியே முழுமையாக உட்புறமாக அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்க. அந்த எனர்ஜியை கவனிங்க, கவனிச்சுக்கிட்டே இருங்க. அப்போ அவர் சொன்னது எனக்கு இப்போது ஞாபகம் இருக்குது. இப்போ நான் பேசுறது கூட 2ஆம் பட்சமாக தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். முதலாவதாக நீங்கள் உடல் முழுதும் அப்படியே கவனிக்க வேண்டும். ஃபுல்லாக ஆச்சு, வெளியில் போகக்கூடாது. நான் பேசுறது கூட 2ஆம் பட்சம் தான் அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப அந்த மெடிடேஷன் பிடிச்சது. அப்புறம் நான் அது வந்து ஃபாலோ பண்ண ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு இடத்துல வந்து நாங்கள் இதுக்கு போனோம், அகோபில மடம் போனோம். அங்கே ட்ரெயினில் போயிட்டு அங்கேருந்து ஒரு டாக்ஸியில் அந்த இடத்துக்கு போயிட்டுருக்கோம். அப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு 3 பேர் ஜென்ஸு, லேடிஸ் வந்து இன்னொரு காரில் போயிட்டுருக்குறாங்க. எனக்கு அது ஞாபகம் வந்தது. அப்படியே கண்களை மூடிக்கொண்டு சமயத்தை கண்ணை திறந்துக்கிட்டு அப்படியே உட்புறமாக அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்போ உட்புறமாக 90% இருந்தது. காரை விட்டு இறங்கணுன்னா மிஸ்ஸஸ் கேட்டாங்க, என்ன ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க அப்படின்னு. 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்களேன்னு. அதுக்கு நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரி இதை செய்து நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறேன் அப்படின்னு. இதனுடைய தத்துவம் என்ன தெரியுங்களா? நம்ம எப்போவுமே வந்து வெளிப்புறத்திலே
அது 90% இருக்கும், உள்ளார தான் 10% இருக்கும். ஒரு ஆள் வராரு, அவர் கோபப்படுற மாதிரி செயலை செஞ்சிட்டாரு, நம்ம உள்ளார 10% இருக்கோம், வெளியில 90% இருக்கிறோம். அதனால அவங்களுக்கு அதிகமாக அவர் மேலே கோபம் வந்துடுது. நம்ம இந்த தியானத்தை 90% உள்ள இருந்து வெளியில 10% இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? அவங்க கோபமே நமக்கு வராது. நம்ம உள்டாவா 90 வெளியே இருக்கோம், உள்ளார 10 இருக்கும். இதை செய்தவனை பாருங்க. இந்த தியானங்கிறது ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஏதோ ஒருநிலைப்படுத்துறது, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. பாருங்க, சர்வ சாதாரணமாக நம்முடைய வாழ்க்கைக்கு பயனுள்ளது மாதிரி. அப்போ இது வந்து ரொம்ப நாள் பண்ண தேவை, ஒரு 30 நாள் செஞ்சுட்டா போதும், இது பாடி இன்பில்ட் ஆயிரும். அப்போ நீங்கள் வந்து வெளியில் 10% எனர்ஜி போதுமானது செயலை மிக சிறப்பாக செய்வதற்காக. இந்த இடத்துல பாருங்க, உள்ளார ஒரு வேலையுமே கிடையாதுன்னு சொல்லிட்டோம். இப்ப இந்த தியானத்தின் மூலமாக கவனித்து அங்க எனர்ஜியை பெருக்கிக்கிட்டு 10% நீங்க வெளியில கொண்டு போனால் போதுமானது. இது எப்படி டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க. அப்ப நீங்க செய்யக்கூடிய செயலே அற்புதமான ஒரு தியானமாக. சமைக்கிறது ஒரு தியானம், சாப்பிட்றது ஒரு தியானம், குளிக்கிறது ஒரு தியானம். நீங்க டிவி பார்த்தா கூட தியானம் இல்லை, டிவி பார்க்கலாம், எல்லாமே. அப்ப தானே வாழ்க்கையில தியானம் செய்யணும். குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு வாழ்க்கையே தியானமா மாறிடணும். தனியா உட்காந்து தியானமே பண்ண தேவையில்லைங்க. பேசினா கூட தியானம் தான், கேட்டால் கூட தியானம் தான். எல்லாமே தியான நிலையிலே சூப்பரா செய்யலாம். அதற்கு என்ன செய்யணும் தெரியுங்களா? அகத்தை பொறுத்தவரை ஒண்ணுமே செய்யக்கூடாதுங்க. இவ்வளவுதான். இதை புரிஞ்சா போதுமானது. அடுத்ததாக 9வது என்ன தெரியுங்களா? மேற்கண்ட விதிகளை பாருங்களேன். ஒரு பாருங்க, பாவத்தையா பாருங்க எப்படி இருக்காரு பாருங்க. இந்த 8 ரூல் இருக்குல்ல, இந்த 8 ரூல்னா என்னங்க? ஃபாலோ பண்ணணும். விதி, இது பண்ணணும். இந்த 8 ரூலையும் சொல்லிட்டு இதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு 9வது ரூலை என்ன வைக்கிறார் தெரியுங்களா? இந்த மேற்கண்ட 8 ரூலையும் ஒரு கோடு மாதிரி போட்டுக்குங்க, அதை கோட்டை சுவராக மாற்ற வேண்டாம். கோட்டை சுவர்னா இப்போ வந்து நம்ம வந்து ஹைவேஸில் போயிட்டு இருக்கோம். ஹைவேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்டில் போயிட்டே இருக்கிறோம். நடுப்புற வந்து ஒரு சுவர் இருக்குது, அதில் வந்து செடியெலாம் வச்சுருக்கிறாங்க. நம்ம பாட்டுக்கு லெஃப்டில் போயிட்டே இருக்கலாம், ஏற்ற மாதிரி எதுவுமே வராது. அந்த பக்கம் வரக்கூடியது நம்முடைய ரைட்டில் பாடு போயிட்டே இருக்கும். ரெண்டுக்கும் பிரச்சனை கிடையாது, பாடு போயிட்டே இருக்கலாம். ஓவர்டேக் பண்ணால் தான் கொஞ்சம் பார்த்து போகணும், மீதுனா போயிட்டே இருக்க வேண்டியதான். ஆனால் சில இடத்துல ஸ்டேட் ஹைவேலாம் பார்த்தீங்கன்னா இது இருக்காது, ஒரு கோடு மட்டும் தான் போட்டிருப்பாங்க. அப்போ இந்த கோட்டு பக்கம் இந்த பக்கம் நம்ம போகணும், அங்கேருந்து வரவங்க அந்த பக்கம் கோட்டுக்கு அந்த பக்கம் போகணும். ஆனால் முன்னால் இருக்கிற வண்டி அதை விட நம்ம ஓவர்டேக் பண்ணி போகணும்னா வேறு வழியே கிடையாது. இதை தாண்டி கோட்டை தாண்டி போயிட்டு திரும்ப அவர் ஓவர்டேக் பண்ணிட்டு திரும்ப லெஃப்ட்லேயே போகணும். அப்போ இந்த மாதிரி விதிகளை நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஆனால் அப்படியே கோடு போட்டு தான் ஆக்கமே தவிர கோட்டை சொன்ன ஸ்ட்ரிக்டாக இப்படி தான் இருக்கணும் அப்படின்னா அங்கே ஒரு மன போராட்டம் ஏற்பட்டு விடும். அதனால இதில் கூட பரவாயில்ல, தப்பி நடந்துச்சா பரவாயில்ல, இதுவும் இயற்கை பரவாயில்ல அப்படி விட்டு ஃப்ரீயாக விடுங்க. ஒரு கில்ட்டி ஃபீலிங்கு தேவையில்லை. அப்படியே விட்டு விடும் என்றால் அது தானாகவே சரியாகிடும். சிறப்பாக நம்முடைய காரியங்களை செய்ய முடியும். 9. அடுத்து 10வது என்னவென்றால், இது 9 தான் தனி மனிதன் செய்யக்கூடியது. 10வது நம்முடைய கையிலே கிடையாது, தனி மனிதன் இதில் வந்து செய்ய முடியாது. இருந்தாலும் எத்தனை தனி மனிதர்கள் இதை பற்றி சிந்தனை செய்கின்றார்களோ அது வந்து உலகத்தில் காலத்தால் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். என்னவென்றால், உலகத்தினுடைய நாடுகளுடைய எல்லைக்கோடை பாதுகாத்து கொள்ளக்கூடிய பொறுப்பை ஐநா சபை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு பொது சபை ஏற்றுக்கொண்டால் இந்த இராணுவத்துக்கு ஆகக்கூடிய செலவுகள் வந்து மிச்சமாகும். இது வந்து எவ்வளவோ நாட்டுடைய நன்மைக்கு பயன்படும். சரி, வேதாத்திரி மகரிஷி அவர்களும் இதே சொல்லியிருக்கிறார்கள். அவர் போய் ஐநா சபையில் இது வந்து பேசியிருக்கிறாங்க. ஆனால் அவரும் ஒரு துணிச்சல்காரர் தான். அவர் ஐநா சபையிலேயே போய் துணிச்சலாக பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்கிறாருன்னா, எங்கங்க ஐநா சபையிலே போய் ஐநா சபையை பற்றி பேசியிருக்காரு. என்ன பேசினார்னா, அவர் இப்போது ஐநா சபை எப்படி இருக்கின்றது என்றால், ஒரு விலை உயர்ந்த ரொம்ப பணம் கொடுத்து வாங்கி ஒரு நாயை வாங்கிட்டு வரோம் நம்முடைய வீட்டு காவலுக்காக. அந்த மாதிரி ரொம்ப காசு கொடுத்து ஒரு நாயை விலைக்கு வாங்கிட்டு வந்து அதை பல்ல பிடுங்கிட்டோம்னா, பாதுகாப்புக்காக வந்த நாயை பல்ல பிடுங்கிட்டோம்னா எப்படி இருக்கும்?
அதே போல தான் இப்போது ஐநா சபை இருக்கின்றது அப்படின்னு ஐநா சபையிலே பேசிட்டார். என்ன துணிச்சல் பாருங்க. ஆக அவர் அப்போ சொன்னார், இப்போதும் அப்படித்தான் இருக்கின்றது, யாரும் ஒரு பயம் மதிக்க மாட்டேங்கிறான், இஷ்டத்துக்கு அவன் பாட்டுக்கு பண்ணிட்டு தான் இருக்கிறானுங்க. இருந்தாலும் நம்முடைய முயற்சியின் காரணமாக இந்த உலக மக்களுடைய நலனை கருதி எல்லோரும் நல்லா இருக்கணும், அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் அந்த இராணுவத்து ஆகக்கூடிய செலவை குறைத்தால் போதுமானது. இராணுவம் அத்துணையுமே இந்த ரோடு போடுறது, பாலம் போடுறது, எல்லா வேலையும் இராணுவமே பார்த்துன்னு வச்சுங்களேன், வேலையே அதிகமாக இருக்காது. ரொம்ப ஜாலியாக இயற்கையாக அப்படியே விடுதலை உணர்வோடு எப்போதும் ரொம்ப சூப்பராக இருக்கலாங்க. ஆக குறிப்பிட்ட காலகட்டம் மட்டும் அத்தனை பேரும் ஒரு குறிப்பிட்ட வயதில், ஒரு 18 வயதுலேருந்து ஒரு 22 இல்லைன்னா 23 வரை இராணுவத்துக்கு அத்தனை பேரும் கண்டிப்பாக போகணும். போயிட்டு தங்களுடைய உழைப்பை கொடுத்து விட்டு வந்தார்கள்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது நிச்சயம் எதிர்காலத்தில் நிறைவேறும். இருந்தாலும் நம்முடைய எண்ணத்தை போட்டு வைப்போம். இந்த மாதிரி நல்ல ஃப்ரீயை விட்டு நல்ல ஒரு அமைதியான நிலையில் எந்தவித போராட்டமும் இல்லாதவங்க நினைக்கக்கூடிய எண்ணம் அது நிச்சயமாக பிரபஞ்சத்திலே பயந்து காலத்தால் அது ஏற்படும். இதான் 10வது ரூல். உங்களுக்கு நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இதை நான் போட்டிருக்கிறேன். நீங்கள் அதை படித்து பார்க்கலாம். இதை பற்றி திங்க் பண்ணலாம். இதை புறத்திலே நம்முடைய வேலைகளை சிறப்பாக செய்வதற்கு இது பயன்படுகின்றது. இது சம்பந்தப்பட்ட கேள்விகள் எதுன்னு இருந்தால் நீங்கள் கேட்கலாங்க. முடிந்தது பிறகு ஜீமினி அவர்கள் நான் யாருங்கிறது ஒரு சூப்பர் டாப்பிக்கில் பேச போகிறாருங்க. இது சம்பந்தமான கேள்விகள் எதாக இருந்தால் நீங்கள் கேட்கலாங்க. வணக்கம் ஐயா. வணக்கங்கம்மா, சொல்லுங்கம்மா. இந்த செய்யும் வேலையை தியானமாக செய்யும் சொன்னதுல நம்ம சரிங்க. செய்யற வேலையை பத்தி யோசிக்கலாம் இல்லையா? பற்றி அதாவது என்ன வேலை பார்க்குறோங்கிறத நம்ம யோசிக்கலாம். என்ன வேலை பார்க்க நம்ம திங்க் பண்ணி அறிவை பயன்படுத்தி தான் அந்த செயலை செய்ய முடியும். ஓகே. தாராளமாக செஞ்சுக்கலாம். அப்போ தியானம் அதாவது இன்னும் தெளிவா செய்வோம் அந்த மாதிரி ஆகுமா இந்த வேலை? அதாவது நீங்க அந்த செயலை நீங்க செய்யும்போது முழுமையாக அதுதான் செய்யணும். வேற மாதிரி எண்ணங்கள் அந்த எண்ணங்கள் நீங்க ஃப்ரீயா விடணும். அதுக்கு மதிப்பு கொடுக்க தேவையில்லை. இப்போ நம்ம சாப்பிட்றோம்னா சாப்பிட்ற வேலையை மட்டும் தான் பார்க்கணும். நல்லா மென்று வாயை மூடிக்கொண்டு மென்று கிட்டத்தட்ட 32 முறை மென்று உமிழ்நீரோட சேர்த்து சாப்பிடணும். பேசிக்கொண்டு சாப்பிடக்கூடாது, டிவி பார்த்து கொண்டு சாப்பிடக்கூடாது. இது அப்போ அந்த செய்யக்கூடிய அந்த சாப்பிடக்கூடியதே ஒரு மெடிடேஷன் மாதிரி செய்தால் எப்படி இருக்குன்னு பாருங்க. அது மாதிரி ஒவ்வொரு செயலுமே இப்போ நீங்க ஒரு இன்வால்மெண்ட்டோடு செய்தீங்கன்னா அந்த வேலை ஒரு பெரிதாக மலைப்பாக இருக்காதுங்க. இல்லைன்னா அது செய்யணும்னா அது ஒரு கடினமாக இருக்கும். இப்போ சமைக்கிறது கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்ன டெய்லி சமைச்சிக்கிட்டு டெய்லி பாத்திரத்தை விளக்கிக்கிட்டு அப்படின்னு ஒரு பெரிய ஒரு இதாக இருக்கும். அதையே ஒரு இன்வால்மெண்ட்டோ ஒரு மெடிடேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா, மெடிடேஷன் மாதிரி செஞ்சீங்கன்னா அந்த நேரம் போகிறதே உங்களுக்கு தெரியாதுங்க. அப்போ அந்த வேலைகளை கவனம் வைத்து அதுவே செய்யணும். அது செய்கிறப்போ பல்வேறு எண்ணங்கள் வந்தாலும் பரவாயில்ல, ஏன் எனக்கு வருதுன்னு நினைக்க தேவையில்லை. அது பாட்டுக்கு வந்துட்டு போதும். அதை கண்டுக்காம அந்த செய்கிற வழியை மிக சிறப்பாக செய்ய வேண்டியதான். நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா. வணக்கங்க ஐயா. சொல்லுங்க. நீங்க இதை சொல்லியிருப்பீங்க, நான் எதை மிஸ் பண்ணிட்டேன்னா என்னன்னு தெரியல. யாருன்னா இடையில வந்தாங்க வீட்டில், அதனால எட்டியதை எடு எட்டாததை கொடு. கொடுன்னு ரொம்ப என்ன மீனிங்ல ஐயா சொல்றாங்க? அதை கொடுங்கிறது இயற்கை இடத்திலே பிரகாஷ், அதாவது நம்மளால் சில வேலைகளை நம்மளால் செய்ய முடியாது. அதை இயற்கை இடத்திலே கொடுத்துடணும். சில இது குழப்பம் ஏற்படும். என்னதான் ஒன்றுமே நம்மளால் பண்ண முடியாது. அதுக்கு உண்டான ஒரு பிரச்சனைக்கு உண்டான அது தொடர் பிரச்சனையாக இருக்கும். அந்த தொடர் பிரச்சனைக்கு நம்மளால் தீர்வே கண்டுபிடிக்க முடியாதுங்க. என்ன தான் பண்ணாலும் நம்மளால் அது முடியாத விஷயம். அதை அப்படியே இயற்கை கிட்ட நீங்கள் ஒப்படைத்திடணும். இயற்கைனா இயற்கை, கடவுள், இஷ்ட தெய்வம், குலதெய்வம், உங்களுக்கு பிடித்த குரு, உங்களுக்கு பிடித்த நபர்,
யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். எல்லாமே ஒண்ணுதாங்க. பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா எல்லாமே நம்முடைய மனம்தான். அது மாதிரி கொடுத்து விட்டோம் என்றால், இப்போது இருக்கக்கூடிய செயலை நாம செய்வதற்கு ரொம்ப ஃப்ரீயாக, ரொம்ப நல்லா நிதானமா நம்ம செய்யலாங்க. அது வந்து இது மாதிரி செய்ய முடியலையேன்னு அந்த மாதிரி ஒரு சுமையோடு செய்யும்போது, அந்த வேலையை நம்மளால சரியா செய்ய முடியாதுங்க. அதுக்கு தான் 8வது வந்து குடுத்துடணும். ஏட்டி அதுக்காக நம்மளால நாம செய்ய வேண்டியதெல்லாம் அதுகிட்ட குடுத்துறக்கூடாதுங்க. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்க ஐயா. நன்றிங்க. அந்த ஐயா அவங்க சொல்லக்கூடிய டோட்டல் மைண்டு, முழு மனம் என்பது நம்மிடத்திலே இருக்கின்றது. நம்மிடத்துல தான் அது இருக்குதுங்க. ஆனா யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. நீயே மெய்ப்பொருள், நீ தான்ப்பா கடவுள்னா இப்ப யாராவது நம்புறாங்களா? நம்ப முடியல. ஆனா அது நம்பணுமா நம்மகிட்ட இருக்குது. இது மாதிரி அந்த முடியாதவங்களுக்கு தான் இந்த மாதிரி வந்து இயற்கை இடத்துல ஒப்படைத்து விடுங்க. இப்ப அந்த காரியத்தை வந்து ஒப்படைச்சும் போது இங்க கொஞ்சம் வந்து வெயிட் கம்மியா இருக்கும். இந்த வெயிட் கம்மியா இருக்கிறப்ப இருக்கிற வேலையை நம்ம வந்து சிறப்பா செய்யலாம். அதுக்கு தான் அந்த 8வது கொடுங்கிறது அதுகிட்ட கொடுத்துடணும். அதுதாங்க. சரிங்க. நன்றிங்க. நன்றிங்க. நவீன், நீங்க பேசலாங்க. ஹலோ சொல்லுங்க. ஐயா, எண்ணங்களை பத்தி சொன்னீங்க. இப்போ எண்ணங்கள் வந்து நம்ம தவிர்க்கக்காண்டியே நம்ம செல்போன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் ரொம்ப. எண்ணங்களை தாண்டி நிறைய எண்ணங்கள் நம்ம தவிர்க்கணும்னு நினைக்கிறோம். சில எண்ணங்கள் நம்ம வரும்போது சரிங்க. அப்போ என்ன பண்றோம்னா போன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறோம் ரொம்ப. சரிங்க. அதை இப்ப எப்படி நம்ம போன் யூஸ் பண்ற டைமை எப்படி கம்மி பண்ணிக்கிறது? நம்ம இப்ப வெளிநாட்டுல இருக்கிறதுனால போன் தான் ரொம்ப யூஸ் பண்ணி போனை தான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கு. இப்போ ஊர்லன்னா வச்சுக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, போவாங்க, வைப்போம், பார்ப்போம், டைம் போகும். சரிங்க. இங்க நம்ம ஃப்ரீயா இருக்க டைம் ஃபுல்லும் போன்ல தான் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஆமா. ஏன்னா நான் வெளிநாட்டுல சொல்றது இருக்கும்போது உங்களுக்கு புரியுது. புரியுதுங்க. ஏன்னா வேற வழியே கிடையாது. என்ன ஆகுது, என்னதான் இருந்தாலும் குடும்பத்தோட இருக்கணும். வேற கடமையின் காரணமாக குடும்பத்தை கவனிப்பதற்கு அங்க போயிட்டோம். தனிமையில இருக்கிறோம். இப்ப தனிமை போக்குவதற்காக இந்த மாதிரி ஒரு எண்ணம் ஏற்படுது. உடனே பையனையோ, பொண்ணையோ, இல்ல ஒய்ஃபையோ பார்க்கணுங்கிற ஒரு எண்ணம் ஏற்படுது. பார்க்கணும்னு என்ன விட ஒண்ணுமே பண்ண முடியாது இங்க. இங்க அகத்துல ஒண்ணுமே ஐயா, பண்ண நான் முடியாத ஃபேமிலியோட மாதிரி தான் இங்க. இருக்கேன் ஐயா. அ? ஐயா, நான் எப்படிங்க? ஃபேமிலியோட தான் இருக்கேன். ஃபேமிலியோட நான் இருக்கு. அப்போ ஃபேமிலியோட தான் உங்களுக்கு ஒன்றும் இருக்கேன். பிரச்சனையே இல்லை. பாவம், உங்களுக்கு ஃபேமிலியோட இருக்கவங்களுக்கே பிரச்சனை இருக்குதுன்னா, ஃபேமிலி இல்லாம அங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுங்களா? ரொம்ப கஷ்டம். அவங்களுக்குலாம் ரொம்ப அவங்களுக்கும் கஷ்டம். சேர்த்து தான் நான் கேட்கிறேன். அவங்களுக்கும் சேர்த்து தான் நான் கேட்கிறேன். பாருங்க, உங்களுக்கே எப்படி இருக்குன்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்ப என்ன ஆகுது, அந்த இதை வந்து தவிர்ப்பதற்கு ஏதேனும் ஒன்றை நாடுகின்றது. அதை நாடும்போது என்ன ஆகும், அதுல வந்து பழக்கமாயிடுது. இதெல்லாம் இது விடுங்க, சாதாரணமா காலையில் 6 மணிக்கு ஒரு 4 நாட்களுக்கு 6 மணிக்கு நாம் காஃபி குடிக்கக்கூடிய பழக்கம் ஏற்படுத்தி விட்டோம் என்றால் 5வது நாள் காலையில் 6 மணிக்கு உடம்பு கேட்கும், காஃபி காஃபின்னு கேட்க ஆரம்பிச்சிடும். வெரி சிம்பிள். 4 நாளைக்கு. அப்போ இதை வந்து ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அது வந்து பார்க்கும்போது என்ன ஆகுங்க, அடிக்ட் ஆகி திரும்ப அதை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். நீங்கள் வந்து பொழுது வந்து போகலை, போர் அடிக்குதுன்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஓகே. ஆனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஃபர்ஸ்ட் அதுக்கு பதில் சொல்கிறேன், அப்புறம் இதுக்கு பதில் சொல்கிறேன். நீங்கள் கேட்டது அந்த மாதிரி வரக்கூடிய எண்ணங்களை தவிர்ப்பதற்காக இதுக்கு வந்து போகணும்னு சொன்னீங்க, சரிங்களா? ஆமா, எந்த போறோம். மாதிரி சொல்லுங்க. அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம தெரியாமலே அப்படி பண்ணிட்டு இருக்கிறோம். ரைட்டுங்க. அதாவது எண்ணங்களை தவிர்ப்பதற்கு ஒரு வேற ஒன்று நாடணும்னா, அப்போ அந்த ஏற்படக்கூடிய பிரச்சனையை நாம் நேருக்கு நேர் சந்திக்க முடியவில்லை என்று அர்த்தம். இந்த மனதிலே ஒன்றுமே செய்ய வேண்டாம் என்று சொல்வதற்கு என்ன காரணம்னா, நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நேருக்கு நேர் சந்திக்க வேண்டும். துணிச்சலோடு அதை எப்படி தீர்ப்பது அப்படிங்கிற முறையில் அதை வந்து கூர்ந்து பார்த்தோம் என்றால் அந்த பிரச்சனைக்கு உண்டான வழிமுறை நமக்கு தெரிந்துவிடும். அப்ப தப்பிப்பதற்கு முயற்சியே செய்ய வேண்டாம். அப்ப செல்போன் அடிக்ஷனுக்கு என்ன பண்ணணும்னா,
நீங்க வந்து அந்த செயல் செய்யக்கூடிய செயலை எந்த மாதிரி நல்ல செயலாக நமக்கு, நம்முடைய குடும்பத்துக்கு, இந்த ஊருக்கு, இந்த உலகத்துக்கு என்ன செய்யலாம் என்று நம்முடைய சிந்தனையை அதுக்கு திருப்பணும்னா, இந்த மாதிரி வேஸ்ட் ஆஃப் டைம் நம்ம வந்து மிச்சப்படுத்தலாம். இதை வந்து நல்ல ஆக்கப்பூர்வமான ஒரு இதுக்கு நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். அப்ப இந்த மாதிரி முடிவு எடுக்க வேண்டும். ஏன்னா அதுல வந்து ம். அதுல டச் பண்ணிட்டோம்னா அடுத்து 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 நீங்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து போகும்போது அதிகமாக நெகட்டிவ், அதிகமாக ஒரு இன்பம் அவர் போகும்போது நம்முடைய இது வந்து ஆற்றல், எனர்ஜி எல்லாம் குறைஞ்சிரும். அது மட்டும் இல்லை, ஒரு செயலை வந்து முழுமையாக ஈடுபட்டு அதை மட்டுமே எடுத்து அது வெற்றி பெறக்கூடிய தன்மை கூட குறைஞ்சிரும். ஏன்னு கேட்டிங்கன்னா செல்ஃபோன் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று இருக்காதுங்க, அது பாட்டு போயிட்டுருக்கோம். இப்போ சாதாரணமாக நமக்கே தெரியுங்க, ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணலாம்னு எடுத்து ஃபோனை எடுத்தா அங்கே வாட்ஸ்அப் பார்த்துட்டு அவருக்கு ஃபோன் பண்ணதே மறந்துட்டு எல்லாமே மறந்துட்டு அரை மணி நேரம், முக்கால் மணி நேரம் அதில் போயிருங்க. அதனால் அதான் அதான் என்ன பண்ணா செல்ஃபோன் வந்து தேவைப்படுறப்போ பயன்படுத்திக்கணும், ஒரு முடிவு எடுக்கணும். செல்ஃபோனை தூரமாக வச்சிடணும். நீங்கள் இருக்கீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு தூரத்துக்கு பிறகு அது எப்போவுமே அப்படி வச்சிடணும். வேணுங்கிறப்போ போய் வந்து பயன்படுத்திக்கலாம். ஃபோன் பேசுறது கூட அதிகமாக பேச தேவையில்லை. இப்போ ஃபாரினில் இருக்கோன்னா வீட்டில் இருக்கும்போது சொந்தக்காரன்ட்ட வேணால் பேசிக்கலாம். மீதி அது தேவையில்லைன்னு அவர் எடுத்து ஒரு முடிவு எடுத்துக்கிட்டோம் என்றால், அது மட்டும் இல்லை, அந்த சும்மா இருக்குது, இந்த போர் அடிக்குதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த போர் அடிக்கிற கூடிய கூட நீங்கள் ஏற்றுக்கணும். இந்த போர் ஒன்றுமில்லாமல் இருக்குல்ல, அந்த போர் அடிக்கிற தன்மையை கூட நீங்கள் வந்து ஏற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சிக்கல் வராது. இல்லைன்னா போர் அடிக்குதுன்னு அது பார்க்க போக இன்னும் சிக்கல் அதிகமாகிவிடும். சரி, நீங்கள் வந்து வேலையில் இருக்கிறீங்க, அங்கே வேலையில் இருக்கீங்க, அதனால் உங்களுக்கு வேலை இருக்குது, சில லீவு நாள்லையோ இல்லை சும்மா இருக்கிற நேரத்தில் கவனிக்கிறீங்க. சில பேர் இருக்கிறாங்க, இப்போ நானே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து பேங்க்கில் ஒர்க் பண்ணேன். நான் ஏப்ரல் 2021 ரிட்டையர் ஆகிட்டேன். இப்போ எந்த வேலையுமே வந்து கிடையாது, ஒரு வேலையும் கிடையாது. ம். எப்படி இருக்கிறது? என்னை பொறுத்தவரை என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வேலையை விட்டு வந்ததுக்கு பிறகு நான் வந்து அந்த பேங்க்கில் வேலை ஒர்க் பண்ணும்போது எனக்கு புரிதல் ஏற்பட்டு விட்டது. எனக்கு எப்படி இருக்கும்னா, சில பேருக்கு சில பேருக்கு என்ன, ரொம்ப பேருக்கு நாளை காலையில் நினைத்தாவே ஒரு மாதிரியா இருக்கும். இப்போ ஞாபகப்படுத்திட்டேன் வரேன், நல்லா போயிட்டு இருக்கிறத போய் நாளை காலையில் மண்டே மார்னிங் ஞாபகப்படுத்தினா உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். ஆனால் என்னை பொறுத்தவரை என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த புரிதல் ஏற்பட்டதுக்கு பிறகு எனக்கு சண்டேவும் ஒன்று தான், மண்டேவும் ஒன்று தான், போனாலும் ஒன்று தான், போகலைன்னு ஒன்று தான். அந்த ரிட்டையர் ஆன நாள்லேருந்து எனக்கு எப்படி இருக்குதுன்னா, என்னுடைய மனைவியும் பேங்க்கில் ஒர்க் பண்ணாங்க. அவங்க காலையில் போனாங்கன்னா லஞ்ச் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, நைட்டு 7 மணிக்கு தான் வருவாங்க. என் வீட்டில் நான் தனியாக தான் இருப்பேன். அதாவது எனக்கு ம். எந்த ஃபோனும் வராது, நான் யார்ட்டையும் ஃபோனும் பேச மாட்டேன், தனியாக தான் இருப்பேன். ஆனால் இதுவரை எனக்கு போர் அடிக்கவே இல்லை. என்ன காரணம் என்றால், இதுபோல அகத்தில் வேலையிலன்னு முடிவு செய்தவங்க சமயத்தில் புறத்தில் அவங்களுக்கு ஒரு வேலையும் இருக்காது, வேற ஏதாவது வேற செஞ்சிருப்பாங்க, அது கூட உங்களுக்கு ஒன்றும் தேவை இருக்காது. அப்படி இருக்கும்போது எப்படி அகத்திலே செய்வதற்கு ஒன்றுமே இல்லை என்று ஏற்றுக்கொண்டார்களோ, அதே போல புறத்திலையும் வேலை இல்லை என்றால் அது வேலை கிடையாது, சும்மா தான் இருக்கணும் அப்படின்னு அதையும் ஏற்றுக்கொண்டு விட்டார் என்றால் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆனால் ஒன்று, அந்த அகத்தையும் புறத்தையும் பேலன்ஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி ம். ஆன்லைன் மீட்டிங் ஜூம் நடத்தணும் அப்படின்னு எதுக்கு வருது? இந்த மாதிரி வெளியில போர் அடிக்குது, ஒன்றும் செய்ய வேலை இல்லையா, ஆக இந்த மாதிரி வேலையை செய்யலான்னு நான் எடுத்துக்கொள்ளும் போது இப்போ எனக்கு அகமும் புறமும் பேலன்ஸ் ஆயிடுது. இதன் காரணமாக எவ்வளோ பேருக்கு நன்மை கூட ஏற்படுதுங்க. அதனால நம்ம என்ன பண்ணணும், நீங்கள் அதை அந்த செல்ஃபோனில் பார்த்தீங்கன்னா அதிகமாக கெடுதல் தான். நீங்கள் அதற்கு பதிலாக என்ன பண்ணணும், நல்ல புத்தகங்களை படிக்க வேண்டும். அது மாதிரி இருக்கிற நல்ல புத்தகங்கள் வாசிக்கலாம். நீங்கள் அதை கூட செல்லில் நீங்கள் இப்போ வந்து பவத்தையா புக்கே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குது, இதுலயே பார்க்கலாம் நீங்க. சரிங்க ஆனா சரிங்க நீங்க அதை படிக்கிறத விட பிசிக்கலா புக்கை வாங்கி வைத்துக்கிட்டு அதை படிக்கலாம். ஒரு டைரி போட்டு அது முக்கியமான வரி எழுதி வைக்கலாம். இதை வாட்ஸ்அப்ல அனுப்பலாம். இது மாதிரி பண்ணணும்னா ஆற்றல் வந்து பெருகும். இந்த மாதிரி செயல் பண்றவங்க தான் அந்த உலகத்தை மாற்றி அமைப்பு இருக்கு. அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம், அதெல்லாம் ஒண்ணுமே வந்து கிடையாதுங்க. ஆக அந்த அது கூட என்னன்னு கேட்டீங்கன்னா அது உண்மை நாட்டம் தான். அதை தான் சொல்றோம், இன்ப நாட்டத்தின் எச்சரிக்கையாயிரு. நம்ம அறியாமே சும்மா தானே இருக்கிறோம், ஒரு வேலையும் கிடையாது. அப்போ ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ரயில்வே ஸ்டேஷனில் வெயிட் பண்ணுறோம், அதில் வந்து போர் அடிக்குதுன்னு அதை போய் எடுத்து பார்த்தா அந்த இன்பத்திடம் எச்சரிக்கையாயிரு. நம்மளை அப்படியே சாப்பிட்றோம். அதற்கு பதிலாக நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, ட்ரெயினில் உட்காந்துருக்கிறீங்க, அப்படியே நீங்கள் அப்படியே
திங்க் பண்ணுங்க என்ன பண்ணணும்னா, ஏன்னா அந்த வெயிட் பண்ணுற நேரம் தான் நல்லா திங்க் பண்ண முடியும். ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோம், வேற யாருக்காவது போகிறோம், அங்கே போய் வெயிட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த வெயிட் பண்ணுற நேரத்தில் திங்க் பண்ணுங்க. அப்போ தான் சரியாக திங்க் பண்ணும். வீட்டில் இருந்தால் கூட அப்படியே சோம்பேறித்தனமாக விட்டுருவோம். அதுபோல் இதை வந்து வேற விதத்தில் திருப்பி பண்ணணுமே தவிர, இது அடிக்ட் ஆயிட்டுன்னா இது வந்துட்டோமா. புறத்துல திங்க் பண்ணலாம்னு சொல்றீங்க அப்படிதானே? எப்படி வெளியில திங்க் பண்ணலாம், வெளியில திங்க் பண்ணிக்கலாம், புறத்துல இருந்து திங்க் ஆமாம், பண்ணிக்கலாம். புறத்தில் அது என்னென்ன செயல்ஸ்னு திங்க் பண்ணலாம். ஓகே. திங்க் பண்ணோம்னா அதுக்கு உண்டான எண்ணங்களா வரும். எப்படிலாம் செய்யலாம், ஏன்னா புது புது ஐடியாலாம் வருங்க. இது வந்து மற்றவங்களுக்கு ஆக்கப்பூர்வமாக இருக்கக்கூடியது. சரி. ஹலோ. சொல்லுங்க. ஐயா வணக்கம் ஐயா, என் பேர் சக்தி. சொல்லுங்க. இப்போ நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம சிந்தனை, நம்ம இது வரைக்கும் வாழ்நாள் ஃபுல்லாக நம்ம வந்து எங்கெங்க போனோம் எங்கெங்க வந்து அதை பற்றி தான் நம்மளுக்கு வந்து சிந்தனையாக மனசில் வந்து தாட்டாக வந்துன்னு இருக்கு. ம் இப்போ நம்ம வந்து புக்ஸ் படிக்கிறோம், நல்ல விஷயங்கள் பண்ணுறோம். இப்போ புக்ஸை பற்றி தாட்ஸ்லாம் வர மாட்டேங்குது ஐயா. அந்த புக்கில் நம்ம என்ன படிச்சோம் ஆட்டோமேட்டிக்காக ஏன் இயல்பாக அந்த அந்த எண்ணங்கள் வர மாட்டேங்குது? நீங்க முடிவு எடுக்கிறத பொறுத்து இருக்குதுங்க. இல்லை இல்லை, நம்ம முடிவே எடுக்கல, அதே ஆட்டோமேட்டிக்காக எண்ணங்கள் வந்துன்னு இருக்கு. ஆனால் அது எப்படி நம்ம நல்ல இல்ல விஷயம் இல்ல, புக்ஸ் எந்த எண்ணங்கள்? இல்லையா, நெகட்டிவும் வருது, பாசிட்டிவும் வந்துன்னு சரிங்க. இருக்கு. இயல்பாவே நம்ம வந்து அது வந்து வேணும், அந்த எண்ணங்கள் வேணும்ன்ட்டு நம்ம இழுக்கல. நம்ம அது சரிங்க. எண்ணங்கள் வந்த அப்புறம் தான் நம்ம முடிவு எடுக்கிறோம். ஆமாங்க. கரெக்ட்டுங்களா? இப்ப எண்ணங்கள் வந்தவுடனே தான் நம்ம நல்லதா கெட்டதான்னு இப்ப நம்ம முடிவு எடுத்து நம்ம அது வந்து வெளியில வந்து செயல்களா செய்றோம். சரிங்க. அந்த இயல்பான எண்ணங்கள் நம்ம இதுவரைக்கும் 1000 புக்கு படிச்சிருக்கோம். அந்த ம் 1000 புக்ல இருந்து இந்த புக்ல இந்த எண்ணங்கள், அந்த எண்ணங்கள் இந்த ஆட்டோமேட்டிக்கா இயல்பா ஏன் வரமாட்டிருக்கு? அது வந்தா தானே நம்ம வெளியில செயல்படுத்த முடியும். நீங்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றீர்களோ அதற்கு உண்டான எண்ணங்கள் தான் ஏற்படும். அப்படியா? ஆனா நெகட்டிவ் தான் அதிகமா வருது ஐயா. அதற்கு தான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறீங்க. அப்படி இல்ல. ஆமாம், இது வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தான் அதிக முக்கியத்துவம். இவ்வளோ புத்தகங்கள் படித்திருக்கீங்க, வரலைன்னா அந்த புத்தகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கவில்லை. அந்த புத்தகத்துக்கு சரியான முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா அது மட்டும்தான் வருங்க. எதற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அது மட்டும்தாங்க வருங்க. நாம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. அதுதான் சரி. நெகட்டிவ் தாட் வந்தாலும் பரவாயில்லைங்க. இப்போ என்ன பண்ணலாங்க? அதுதான் ஐயா கேட்கிறேன், உங்ககிட்ட என்ன பண்ணலாம்? ஒண்ணுமே செய்ய தேவையில்லைங்க. நேத்து ஆ, காலையிலேருந்து இதான் சொல்லிட்டு இருக்கோம். நீங்க ஒண்ணுமே செய்ய தேவையில்லைங்க. நெகட்டிவ் ஆ, தாட்ஸ் வருதா, ஒன்றுமே செய்ய தேவையில்லை என்று புரிந்து கொண்டு விட்டோம் என்றால், அது தானாவே ஓடி மறைந்து விடும். ம், இதை புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவுதாங்க. நாம புரிஞ்சுக்கணுங்க. அது எந்த மாதிரி எண்ணம் இருந்தாலும் சரி, அது ரொம்ப சாக்கடையான இருந்தாலும் சரி, இந்த எண்ணத்தெல்லாம் விட்டா நம்முடைய வாழ்க்கையை சீரழிச்சிடும் அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல. அங்க ஒன்றுமே செய்ய தேவையில்லை. அந்த எண்ணத்துக்கு அறிவுக்கு அங்கீகாரம் கொடுத்து அதை செயல்படுத்துவதற்கு திங்க் பண்ணாதான் செயலா மாறுமே தவிர, இல்லை என்றால் அது எண்ணங்கள் தான். அது அப்படியே தான் இருக்கும், அப்படியே மாறிவிடும். அதற்கு மாறாக இந்த மாதிரி நெகட்டிவ் தாட் நடந்து விட்டால் என்ன செய்வது என்று திரும்ப திரும்ப நினைக்கும் போது தான் அது நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆகா, என்னவா நீங்க சொல்றீங்க, இருந்தாலும் நெகட்டிவ் தாட்ஸ்ல இருந்து என்னால் விடுபட முடியவில்லை என்றால் அதுக்கு ஒரே ஒரு பதில் என்னவென்றால், அங்கே நீங்க ஒன்றுமே செய்ய தேவையில்லை என்று முடிவெடுத்து புரிந்து கொண்டீர்கள் என்றால் போதுமானது. சரிங்க சரிங்கய்யா. அங்க வேலையே கிடையாதுங்க. அது வரட்டுங்க. ம். ஆ, நேற்று ஐயா கைலாசி சொன்னார் பார்த்தீங்களா, அதெல்லாம் வெளியில ஆ, போயிட்டு இருக்கு, போகட்டும், அவ்வளவுதான். சரிங்கய்யா. அதாவது அதுக்கு ஆதரவும் கொடுக்கக்கூடாது, எதிர்க்கவும் கூடாது. ஆதரவு கொடுத்தோம் என்றால் அது வந்து ஆ, நடந்துரும்னு பயம் ஏற்பட்டு உடல்ல ரசாயன மாற்றம் ஏற்பட்டு சிக்கலா ஆ, போயிடும். ஆ, வரக்கூடாதுன்னு எதிர்த்தோம் என்றால் இங்கே போராட்டம் ஏற்பட்டு விடுது. ஆகவே ஆதரிக்கவும் கூடாது, எதிர்க்கவும் கூடாது. மூன்றாவது வழி என்னவென்றால் கண்டுக்கவே ம். தேவையில்லை, அது தானாவே சரியா போயிடும். அதால நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை. பாதிப்பே கிடையாது. எந்த சரிங்க. பாதிப்பும் அது இருக்காது. செயல்படுத்தினால் ஒன்றுதான் நம்மளுக்கு எது இருந்தாலும் நல்லது கெட்டது நடக்கும். இல்லை, அது திங்க் பண்ணி அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு எடுத்தாதான் பாதிப்பு. அதுக்கு தான் சொல்றது. நீங்க ஆதரவு ஆ, கொடுத்தாலும் சரி, எதிர்ப்பு இருந்தாலும் சரி, ஆதரவு கொடுத்தோம்னா அதுக்கு செயலுக்கு வந்துடும். எதிர்த்தோம்னா இங்க போட்டு அடக்கி வச்சிருவோம், போராட்டம் ஆரம்பிச்சிடும். ரெண்டுமே இல்லாம கண்டுக்காம ஃப்ரீயா அப்படியே விட்டுக்கிட்டீங்கன்னா அதே நெகட்டிவ் தாட்டு மறைவதற்கு அரை வினாடி நேரமே போதுமானதுங்க. அரை வினாடி மறைஞ்சே போயிருங்க. ஆக்சுவலாக அது ஓ, மறைஞ்சது பிறகு தான் நமக்கே தெரியுதுங்க. பரவாயில்ல, விட்டுற வேண்டியதாங்க. ஆ, சரிங்க சரிங்க. அப்புறம் ஐயா இன்னொன்னு ஐயா, சொல்லுங்க.
இப்ப நம்ம படிக்கணும் ஐயா, படிப்போம்னா நம்ம ஞாபகம் வச்சு எழுதுறோம். சரிங்க. அதுக்கும் எண்ணங்களுக்கும் டிஃப்ரெண்ட் வேற ஐயா. அது வேற இது வேற ஐயா. இப்ப நம்ம பையன் வந்து சரியாக படிக்க மாட்டேங்கிறான். ஆ. அவன் வந்து டிவி அதிகமா பார்க்கறான், செல்போன் அதிகமா பார்க்கறான். படிக்கிறது சரியா படிக்க மாட்டேங்கிறான். இதுக்கு என்ன பண்றது? நாம என்ன பண்றோம்? பையன் நல்லா படிக்கணும்னு நினைக்கிறோம். நாம வந்து படிப்பு நல்லா படி நம்ம முடிவு எடுக்கிறோம். ஆனா அவன் முடிவு எடுக்கவில்லை. இப்ப என்ன பண்ணணும்? நம்முடைய வேலை என்னவென்றால், அந்த படிப்பினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்கு முக்கியத்துவம் கொடுத்து எந்த மாதிரி இவனை வந்து அந்த முக்கியத்துவம் உணர்த்துவது அப்படின்னு நம்முடைய அறிவை பயன்படுத்தி கண்டுபிடித்து அந்த முக்கியத்துவத்தை உணர்ந்து விட்டார்கள் என்றால் அவங்க சொல்லவே தேவையில்லை, அவங்க நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே வேலை இதை வந்து நீங்கள் மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். நீங்கள் தான் உங்களுடைய அறிவின் ஆற்றல் திறமையை பயன்படுத்தி அகத்துக்குள்ளார எந்த வேலையுமே கிடையாது, ஒன்றுமே செய்ய தேவையில்லை என்று முடிவெடுத்து புறத்திலே அவரை வந்து செய்ய வைக்கிறதுக்கு என்ன முக்கியத்துவம் உணர்வு வைக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணுமோ எந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னு கண்டுபிடித்து முக்கியத்துவத்தை உணர்த்தி விட்டோம் என்றால் அவங்க சிறப்பாக செய்வாங்க. அதே போல் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து விட்டோம் என்றால் அது நமக்கு மறதி ஏற்படாது. ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க, மறந்துட்டோம்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக மறந்துட்டோம் கிடையாதுங்க, நம்ம முக்கியத்துவம் கொடுக்கலேன்னு அர்த்தம். இவ்வளவுதான் விஷயம். மறக்காது, முக்கியத்துவம் கொடுக்கல. எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதெல்லாம் வந்து மறக்காது. சரிங்க சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றி ஐயா. நன்றி. பிரகாஷ். சொல்லுங்க. ஜீவனி சார்னு வரல போல இருக்கேன். ஆமாங்க, இன்னும் இல்லை, கால் பண்ணி இல்லை அவரு அங்கே மெடிடேஷனில் ஒரு அவங்க பேசிட்டு அடுத்த மெடிடேஷன் ஆரம்பிச்சு வர வேண்டியிருக்கும். அங்கே சூழ்நிலையில் லேட்டாக இருக்கும். எப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா? நான் கூட ஸ்டார்ட் பண்ணிடுறேங்க. பண்ணலாமா? பண்ணலாங்க. இந்த ஒரு நிமிஷங்க, 2 மினிட்ஸுங்க. இவரு லோகித் வந்து அன்மியூட் பண்ண முடியலன்னு சொல்கிறாரே. கிளிக் பண்ணாவே உங்களுக்கு அன்மியூட் ஆயிருங்களே. என்ன பிரசாத் சொல். அன்மியூட் ஆப்ஷன்ஸ் இருக்குங்களே அவங்களுக்கு. வேற லோகித் அன்மியூட் பண்ணி பாருங்க மேடம். சரண்யா மேடம். இல்ல அவங்க இல்ல, அன்மியூட் ஆகுதுங்க. இல்ல ஒருத்தர் அவங்களுக்கும் ஆகும். ஆக்சுவலா மேபி அவங்க மொபைல்ல இருங்க. நீங்க அந்த மைக் மாதிரி ஒரு கோடு மாதிரி போட்டிருக்கோம் பாத்தீங்களா லோகித், அதை வந்து கிளிக் பண்ணீங்கன்னாவே அது ஓப்பன் ஆயிருங்க, நீங்க பேசலாங்க.